அங்கண்மாஞாலத்து அரச அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டீர்கீழே அங்கண்மாஞாலத்து அரச அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டீர்கீழே அங்கண்மாஞாலத்து அரச அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டீர்கீழே சங்கம் இருப்பார் போல் சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிறு சிறிதே எம்மே விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கண் இரண்டும் கொண்டு அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோ ரெம்பாவாய் அங்கண்மா ஞாலத்து அரச ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யவச்சிதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி த்ருணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே நீளாதுங்கஸ்தனகிரிதடீ சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரசித்தமத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் ஸ்ருதிநிகலிதம் யாபலாத்கிருத்ய புங்க்தே கோதா தஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயः அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்பொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்னையும் மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு வேயர் புகழ் வில்லிபுத்தூர் ஆடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விட்டு சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாலே நேயமுடன் திருப்பாவை பாட்டு ஆரைந்தும் நீயுரைத்த தையரு திங்கட்பாமாலே ஆய புகழ் 100 43 அன்புடனே அடியேனுக்கு அருள் செய் நீயே. கோயில்கள்ல நித்தியபடி பெருமாளுடைய சேவை பலவிதமா ஆகிறது. அதுல
சுப்பிரபாத சேவை ரொம்ப முக்கியம். அதனுடைய பெருமையை எடுத்து சொல்ற அழகான பாட்டு இது. அங்கன்மா ஞாலத்தரசர் வங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டில் கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய்ச் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிரிச்சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே எங்கள் மேல் சாப விழிந்தேலோ ரெம்பாவாய். கார்த்தால சுப்பிரபாத சேவைக்கு விஸ்வரூபம் அப்படின்னு பெயர். அதுக்கப்புறம் திருவாராதன சேவை நடக்கும், நடுவில் திருவஞ்சன சேவை நடக்கும், அதுக்கப்புறம் பெருமாளுக்கு அமுது செய்து வச்சப்புறம் சாத்துமுறை சேவை நடக்கும். அதே மாதிரி சாயங்காலம் சைன உற்சவம் நடக்கும். ராத்திரியில சைன உற்சவத்துக்கு முன்னாடி நித்தியானுசந்தானம் நடக்கும், அப்போ ஒரு சாத்துமுறை நடக்கும். நடுவில் ஏதாவது உற்சவங்கள் இருந்தால் உற்சவ சேவை நடக்கும். இப்படி அநேக சேவைகள் உண்டு கோயில்களில் நாம சேவிக்க முடியும். அதுல சுப்பிரபாத சேவை ரொம்ப முக்கியம், ரொம்ப விசேஷங்கிற விஸ்வரூப சேவை அப்படின்னு பெயர். விஸ்வரூப சேவைக்கு நிர்மால்யம் அப்படின்னு ஒரு பெயர் வேத ஆகமங்கள்ல உண்டு, சைவ ஆகமங்கள்ல உண்டு. வைஷ்ணவ ஆகமங்கள்ல நிர்மால்யம் அப்படின்னு சொல்றது இல்லை. நிர்மால்யம்னு சொல்லக்கூடாது அப்படின்னு இருக்கு பாஞ்சரத்துல. ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமத்துல நிர்மால்யம் சொல்லக்கூடாது, விஸ்வரூபம் அப்படின்னு சொல்லலாம், இல்ல சுப்பிரபாத சேவை அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன் அந்த சேவை ரொம்ப விசேஷம் அப்படின்னா, பெருமாள் ராத்திரி முழுக்க தூங்கி இருந்த போது கார்த்தால அவர் திருக்கண்களை திறந்து பார்க்கும்போது அந்த கடாட்சத்துல விஷயம் ஆயிட்டோம்னா க்ஷேமம். பெருமாள் கார்த்தால எழுந்திருக்கும் போதே யாரை எப்படி ரட்சணம் பண்ணலாம் அப்படின்னு அதே சிந்தையோட இருக்காராம். எழுந்திருக்கும் போதே முதல் சிந்தையே யாரை காப்பாற்றலாம், இன்னைக்கு யாருக்கு விசேஷமா ரட்சணம் கொடுக்கலாம். ஜெகத் மொத்தத்தையும் எப்பவும் காப்பாத்திட்டு தான் இருக்க. தூக்கம்னு சொன்னாலே உண்மையில தூக்கம் கிடையாது, அப்பொழுதும் ஜெகத் ரட்சணம் தான் இருக்கு. அப்போ ராத்திரியும் ஜெகத் ரட்சணம் பண்றார், கார்த்தாலையும் ஜெகத் ரட்சணம் பண்றார், எப்பவும் உண்டு. ஆனால் கோயில்கள்ல அச்சாவதாரத்துல பெருமாள் வந்து ராத்திரி சயனோத்சவத்துல நித்ரையை அவர் அபிநயம் பண்ணும்போது அப்போ கார்த்தால எழுந்திருக்கச்ச இன்னைக்கு யாரை விசேஷமா கடாட்சம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு எண்ணம், விசேஷமா ஒரு ஜீவனை கடாட்சம் பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணம். சாதாரணமான ரட்சணம் இல்லை, விசேஷமா ஒரு ஜீவனை கடாட்சம் பண்ணணும். அதை யாரை பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு கண் முழிச்சு பார்க்கும்போது எதிர்க்க ஒருத்தன் வந்து நின்றான்னா அவன்கிட்ட அந்த கடாட்சம் மொத்தமும் அப்படியே விழுமா. அந்த கடாட்சத்துக்கு பாத்திரமானால் அவனுக்கு க்ஷேமம் தவிர வேற இருக்காது. அதனால அது அத்தனை விசேஷமா. பிரதம நயனபாதம் பாவனம் பிராப்துகாமா அப்படிங்கிற பிரதம நயனபாதம்ங்கிற சுவாமி தேசிகன். என்ன கேட்டா பாதுகா தேவிக்கு இந்த பாக்கியம் இருக்குங்கிற பாதுகா சாஸ்திரத்துல. பனிபதி சயனி யாதுத்திதஸ்ய பிரபாதே பிரதம நயனம் பாவனம் பிராப்துகாமா சயிதவதி ரஜன்யாம் பாதுகே ரங்கபந்தௌ சரண கமல பார்ஸ்வே சாதனம் வர்த்தசேத்வம். அதனால திருவடி கீழே இருக்காராம் பாதுகை. ஏன்னா முதல்ல பெருமாளுடைய கடாட்சத்துல விஷயம் ஆயிடணும். பாதுகை பார்த்து நாம கத்துக்கணுங்கிறதுக்காக சொல்ற. நாமளும் அந்த திருவடியை பிடிச்சுட்டு முதல் கடாட்சத்தில் விஷயம் ஆனோம்னா அப்போ அதனுடைய பெருமை தனியா இருக்கும். அந்த முதல் கடாட்சம் இருக்கோ இல்லையோ அந்த பெருமையை சொல்ற பாசுரம் இந்த பாசுரம். அழகா செங்கன் சிரிச்சிறிதே எம்மேல் விழியாவோங்கிற கிங்கினி வாய்ச்செய்த தாமரை பூ போலே செங்கன் சிரிச்சிறிதே எம்மேல் விழியாவோ, உன்னுடைய கடாட்சங்கள் என் மேல வராதா அப்படின்னு பிரார்த்திக்கிறேன். இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, கார்பண்யம் அப்படிங்கிறது சரணாகதியில ரொம்ப பிரதானமான ஒரு விஷயம். கார்பண்யம் அப்படின்னா வேற கதி இல்லை எனக்கு, வேற உபாயம் இல்லை எனக்கு, நீயே கதி நீயே உபாயம் அப்படிங்கிறது கார்பண்யம். வேற கதி இல்லாத நிலைதான் கார்பண்யம். ஆகிஞ்சன்ய அனுசந்தானம் அப்படின்வா. அகிஞ்சன அகிஞ்சனா ஒண்ணும் இல்லாதவன்னு அர்த்தம். கிஞ்சனானா சம்திங்னு அர்த்தம். அகிஞ்சனானா ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணும் இல்லாதவன். ஞானம் கிடையாது,
ஏன்னா சக்தி கிடையாது, கர்மயோகம் கிடையாது, ஞானயோகம் கிடையாது, பக்தியோகம் கிடையாது, ஆச்சாரம் கிடையாது, அனுஷ்டானம் கிடையாது. என்ன இருக்கு? ஒரு யோக்கியதையும் இல்லாதவன். அப்படிப்பட்டவன் தான் சரணாகதிக்கான யோக்கியதை கிடைக்கிறது அவனுக்கு தான். ஒன்றும் இல்லாதவன் தான் பகவானுடைய கருணையை நம்பி காலில் போய் விழவான். ஏதாவது யோகியதை இருந்தால் நான் பார்த்துக்கிறேங்கிறான். எனக்கு அது தெரியுமே, நான் பார்த்துக்கிறேன். எனக்கு பக்தி யோகம் பண்ண தெரியுமே, நான் அதை பார்த்துக்கிறேன். நான் நிறைய படிச்சிருக்கேன்னு நான் அதை வச்சு பார்த்துக்கிறேன். என்னுடைய ஞானத்தை வச்சு நான் பகவத் அனுகிரகத்தை வாங்கிக்கிறேன். பணக்காரன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, நிறைய பைசாவை கொடுத்து பகவத் அனுகிரகத்தை வாங்கலாம் அப்படின்னு உண்டியில் பைசா போடும். பண்டிதன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, நிறைய பாராயணங்கள்லாம் பண்ணி இன்னும் விசேஷமான சொல்லி அதன் மூலம் பகவத் அனுகிரகத்தை வாங்கலாம் அப்படின்னு நினைச்சுன்றான். இல்ல ஆபிஜாத்தியம், நல்ல குலத்துல பிறந்தவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டான்னா, நான் இப்படிப்பட்ட உயர்ந்த குலத்துல பிறந்தவன், எனக்கு பகவான் கட்டாய கடாட்சம் பண்ணுவான் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கான். ஆனா இதெல்லாம் எதுவுமே கிடையாதான். பைசா கொடுத்து பகவதுடைய அனுகிரகத்தை வாங்கலாம்னாலோ இல்ல ஞானத்தை விலை பேசி பகவத் அனுகிரகத்தை வாங்கலாம்னோ சொப்பனம் கூட நினைக்க முடியாது. அப்படி இருந்தால் குகனுக்கு அனுகிரகம் கிடைக்குமா, இல்ல சபரிக்கு அனுகிரகம் கிடைக்குமா, இல்ல ஆயர்குல பெண்களுக்கு அனுகிரகம் கிடைக்குமா, இல்ல வானரங்களுக்கு அனுகிரகம் கிடைக்குமா? அவளுக்கெல்லாம் என்ன இருக்கு? அவளுக்கெல்லாம் என்ன வித்யா? கா வித்யா கஜேந்திரஸ்யா அழகா கேட்கிறார். கஜேந்திரனுக்கு என்ன வித்தி இருக்கு? ஆணையை போல மோசமான கிடையாது, புத்தி குறைவாச்சே, அது ஆணைக்கு அனுகிரகம் கிடைச்சிருக்கேன் அப்படின்னு. இல்ல குகனுக்கு என்ன ஆச்சார அனுஷ்டானம் இருந்திருக்கு? என்ன இது தேடி பார்த்தா கூட கிடைக்காது. வித்யா கஜேந்திரஸ்ய காஜாதி விதுரஸ்ய யாதவபதேஹே உக்ரஸ்ய கிம் பௌருஷம். காஜாதி விதுரஸ்ய, விதுரன் வேலைக்காரிக்கு பிறந்தவர். இவருக்கு என்ன ஆபிஜாத்தியம் இருக்கு? என்ன உயர்குடி பிறப்பு என்ன இருக்கு? இல்ல உக்ரஸ்ய கிம் பௌருஷம், உக்ரசேனர் கொண்டு போய் சிம்மாசனத்தில் உட்காத்தி வைக்கிறார் கண்ணன். ரொம்ப வயசான கிழவர், எனக்கு ஒன்றும் வேண்டாப்பாங்கிறார். ஒண்ணுமே முடியல அவரால். கம்சனை கொன்னுட்டு உக்ரசேனர் உட்காந்து வைக்கிறார். ஏன்னா உக்ரசேனரை வீழ்த்திட்டு கம்சன் வரான், உக்ரசேனர் சிறையில அடைச்சிட்டு கம்சன் ராஜா வரான். ஆனா கண்ணன் வந்து கம்சனை சம்ஹாரம் பண்ணிட்டு சிம்மாசனத்துல உக்ரசேனர் உட்காந்து வைக்கிறாராம். ஒண்ணுக்கும் கையிலாகாதவர், கம்சன் கிட்ட பயந்து கிடந்தவர், இப்போ வயசானவர், எனக்கு என்ன அப்படிங்கிறார். பேசக்கூட முடியல, நடக்க கூட முடியல. எனக்கு என்ன ராஜ்யம் வேண்டி இருக்கு? நான் எப்படி ராஜ்ய பரிபாலனம் பண்ணுவேன்? என்னால என்ன முடியும்னு குரல் நடுங்க பேசுறார். ஆனா கண்ணன் என்ன பண்றாருன்னா, ராஜாதிராஜ ராஜ வாஸ்தாண்ட ராஜ கம்பீர ராஜகுல சேகர மகாராஜர் உக்ரசேனர் வரார் பராக்குன்னு சொல்லிட்டு உக்ரசேனர் கைப்பிடிச்சு வச்சுன்னு போறான் முன்னாடி. அப்போ கிம் பௌருஷம், பௌருஷத்தினாலே சாதிக்க முடியாது, வித்தியினாலே சாதிக்க முடியாது. அனுகிரகம் எதனால கிடைக்கும் அப்படின்னு கேட்டானா, ஒண்ணுமில்லை அப்படிங்கிறதால தான் அனுகிரகம் பூர்ணமா கிடைக்கும். அதுக்குதான் கார்பண்யம் அப்படின்னு பெயர். என்கிட்ட கை முதல் எதுவும் இல்லை அப்படிங்கிறத காண்பிக்கிறது கார்பண்யம். அதை இந்த பாசுரத்துல ஸ்பஷ்டமா சொல்றார். போன பாசுரத்திலையும் அது சூச்சகமா வந்தது. அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டில் கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்யும். அபிமானத்தை விட்டுட்டு வந்திருக்கும். எனக்கு அப்படின்னு ஒண்ணு நினைச்சா அது அபிமானம். எனக்கு வித்தை இருக்கு, எனக்கு நற்படி பிறப்பு இருக்கு, எனக்கு செல்வம் இருக்கு, எனக்கு சாமர்த்தியம் இருக்கு அப்படின்னா அப்ப பகவத் அனுகிரகம் நமக்கு என்ன இருக்கோ அந்த அளவு கிடைச்சா கிடைக்கலாம். ஆனால் தானா பகவத் அனுகிரகம் கிடைக்கும் போது பூர்ணமா கிடைக்கும். அபிமானத்தை விடணும் அப்படிங்கிறது அபிமான பங்கமாங்கிறது. போன பாசுரத்துல மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணிமா போலே அப்படிங்கும் போது வழி தொலைந்து அப்படிங்கிறது எனக்கு எதுவும் இல்லைங்கிறது. இப்ப அபிமான பங்கமாய் அப்படிங்கிறது நான் அப்படிங்கிறதே இல்லையே. இது ரெண்டு இருக்கு, அகங்காரம்னு ஒண்ணு, மமகாரம்னு ஒண்ணு. இந்த ரெண்டுமே சத்ருவான், ரெண்டு சத்ரு. அகங்காரம் ஒரு சத்ரு, மமகாரம் ஒரு சத்ரு. மமகாரம் அப்படின்னா எனக்கு இருக்கு அப்படிங்கிறது மமகாரம், அகங்காரம்னா நான் அப்படிங்கிறது அகங்காரம். இது ரெண்டுமே தொலைஞ்சாதான் பகவத் அனுகிரகம் கிடைக்குங்கிறதுக்கு பல சாட்சிகள். கஜேந்திரன் ஆதி மூலமேன்னு கத்தினார், பெருமாள் ஓடி வந்தார் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் ஆதி மூலமேன்னு கத்துறதுக்கு 1000 வருஷம் ஆச்சான். முதலை காலை பிடிச்சிட்ட உடனே
நிறைய யானை கூட்டமா தான் போயிருக்காங்க. யானை கூட்டமா போய் அந்த குளத்துல இறங்கியிருக்கு. அதுல இந்த யானை இறங்கியிருக்கு. இதுதான் அந்த கூட்டத்துக்கு தலைவனா. முதலை காலை பிடிச்சிட்டு இருக்கு. உடனே மற்ற யானைகள்லாம் ஒண்ணு சேர்ந்து இந்த யானைக்கு துடுக்கியால பிடிச்சு இத கரையில இழுக்கிறதுக்கு எல்லாம் பிரயத்தனப்படுறதான். இதே பிடிச்சு ஒரு நாள் இழுத்துட்டு இருக்கு. எத்தனை இழுத்தாலும் இழுக்க முடியல. ஏன்னா முதலைக்கு ஜலத்துக்குள்ள பலம் ரொம்ப அதிகம். முதலை விடவே இல்லை. இழுத்து இழுத்து பார்த்துட்டு கடைசியில ஒண்ணும் முடியாமல் இந்த யானையை கைவிட்டு அதுங்க கூட்டமா ஒண்ணு சேர்ந்துடுது. ஒண்ணு சேர்ந்து இந்த யானையை விட்டுட்டு போறது. அப்ப இந்த கஜேந்திரன் பார்த்துட்டு இருக்காரு. எல்லாரும் கை விட்டுட்டாலே என்ன அப்படிங்கிறார். இவாள் நான் நம்பிட்டு இருந்தேனே, இத்தனை பேர் இருக்காளு, 10-20 பேர் இருக்காளு, நான் இப்படி கை விட்டுட்டு அங்க போறாளே அப்படின்னு எட்டி பாக்குறாரு. அங்க யானைகள்லாம் அங்க உட்காந்து பேசிட்டு இருக்கு. ஒரு மீட்டிங் ஒன்று போட்டு, ஆகையால் நம்முடைய தலைவர் கஜேந்திரன் இப்பொழுது எக்கச்சக்கமாக மாட்டிக்கொண்டபடியால் நாம் வேறொரு தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வேற ஒருத்தரை தேர்ந்தெடுத்து போயிருக்கு. அவ்வளவுதானே. யாரா இருந்தாலும் கடைசி வரைக்கும் வரமாட்டாளே. என்னைக்கா இருந்தாலும் யாரா இருந்தாலும் கை விட்டுடுவாள். அதான் அந்த யானைகள் நேர காண்பிச்சுது. எனக்கு அவள்லாம் இருக்கா, நான் இத்தனை கூட்டத்தோட இருக்கேன், இதெல்லாம் ஒரு குடும்பம் வேற. பகவதத்துல அழகா வரும். இதெல்லாம் ஒரு குடும்பமா. இந்த யானை தான் அந்த குடும்பத்துக்கு தலைவனா. அதனால எனக்கு என்ன குறை? எனக்கு அம்மா இருக்கா, அப்பா இருக்கா, பாரியா இருக்கா, புத்தர்கள்லாம் இருக்கா. இத்தனை பேர் இருக்கும்போது எனக்கு என்ன குறை அப்படின்னு நினைச்சிருந்த யானைக்கு இப்போ ஒண்ணுமே இல்லை. அதுக்கப்புறம் இந்த யானை உடலை தான் இழுக்கிறது. தன் பலத்தை வச்சு தான் இழுக்கிறது. தான் முடிஞ்ச மட்டும் இழுத்து பார்த்தா அதுவும் முடியல. இப்போ முதல்ல இருந்தது மமகாரம், எனக்கு இத்தனை பேர் இருக்கான். ரெண்டாவது அகங்காரம், நான் இருக்கேன் அப்படின்னு. இந்த ரெண்டும் ஒழிஞ்ச படம்தான் ஆதி. ஒண்ணும் இல்லை தன் கையில அப்படிங்கிறது முடிஞ்ச படம்தான் ஓம் நமோ பகவதே சாட்சாத்தே அப்படின்னு ஆரம்பிக்கிறது. ஆதி மூலமேன்னு லோகத்துக்கெல்லாம் காரணமானவனே. ஏன்னு கேட்டா இந்த முதலை இருக்கொல்லையோ, இந்த முதலை என் காலை பிடிச்சுட்டு இருக்கு. அப்ப என்ன படைச்சவன் ஒருத்தன், இந்த முதலையை படைச்சவன் ஒருத்தன் இருக்கணும். இத்தனை நாளா காலை, இத்தனை வருஷக்கணக்கில் காலை பிடிச்சுட்டு இருக்கொல்லையோ, இது ஒரு ஆச்சரியம். ஏன்னு கேட்டா முதல்ல காலை விட்டுருந்தாலே ஆனா என்னைக்கோ செத்து போயிருக்கும். 1000 வருஷமா அன்னைக்கோ ஒரு யானை இல்ல முதலையும் என்னைக்கோ போயிருக்கும். அதுக்கான ஆயுஷம் முடிஞ்சு போச்சு. ஆனா இன்னும் காலை பிடிச்சிட்டு இருக்கு அப்படின்னா இதுல ஏதோ தெய்வ சங்கல்பம் இருக்கு. அதனாலதான் தேவர்கள்லாம் வந்து பாக்குறா. என்ன தெய்வ சங்கல்பம் இருக்குன்னு தெரியலையேன்னு பாக்குறா. ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கா. 1000 வருஷமா பிடிச்சிட்டு இருக்கேன்னு பார்த்துட்டு இருக்கா. அப்போ நாளைக்கு அந்த விஷயம் உரைச்சு எப்போ இத்தனை வருஷமா நாம இருக்கோமோ, உயிரோட இருக்கோமோ, எப்போ ஒண்ணு முதலையாவது நம்மள இழுக்கணும், அதுவும் நடக்கல. இல்ல நாமளாவது முதலையை பிடிச்சு இழுக்கணும், அதுவும் நடக்கல. ரெண்டும் இல்லாமல் இப்படியே இருக்கும். அதுல ஏதோ விஷயம் இருக்கு. அப்ப இந்த நம்மளை இப்படி வச்சவன் யாரு? இந்த முதலையை படைச்சவன் யாரு? முதலைக்கு சக்தியை கொடுத்தவன் யாரு? நமக்கு சக்தியை கொடுத்தவன் யாரு? இதெல்லாம் யோசிச்சு பாக்குறது. அப்போ ஆதி காரணமாக எல்லாவற்றுக்கும் காரணமா யாரோ ஒருத்தன் இருக்கான், அவனாலதான் மொத்தமும் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் புரிஞ்சு ஆதி மூலமேன்னு கத்திட்டு, அவன் யார் அப்படிங்கிறது தெரியல. தெரியாமல ஆதி மூலமே கத்தின போது பெருமாள் நேரம் வந்த. அப்போ ஆணைக்கு எப்படி பிரதிபந்தகமா இருந்த, தடையா இருந்த அகங்காரம் அமகாரங்கள் போய் அது பகவான் கிட்ட போய் சரணாகதி பண்ணித்தோ, அந்த மாதிரி அகங்காரம் அமகாரத்தை விட்டுட்டு சரணாகதி பண்ணணும். அது கார்பண்யம் அப்படின்னு பெயர். அது சரணாகதிக்கு பிரதானமான ஒரு அங்கம். அது ஒண்ணும் இல்லாதவன், ஊரிலேன் காணி இல்லை, உறவு மற்றொருவன் இல்லை, பாதில் நின் பாதமூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி. எனக்கு ஊர் இல்லை, காணி இல்லை, உறவு இல்லை, இல்லை இல்லைன்னா வரும். தர்மனிஷ்டோ நீ நாத்மவேதி ந பக்திவான் சரணாரவிந்தே அகிஞ்சனோ நன்யகதி சரண்ய தத்பாதமூலம் சரணம் பிரபத்யே. சரணாகதி பத்தி சொல்ற ஸ்லோகங்கள் எல்லாம் எடுத்து பார்த்தா தெரியும். எனக்கு இது இல்லை அது இல்லைன்னா வரும். கார்பண்யம், கார்பண்யத்தின் சூழல்கள்ங்கிற தேசிகன் அதை மறக்கவே கூடாதாம். என்ன ஆனாலும் சரணாகதி ஆனப்புறம் மறக்கக்கூடாதுங்கிறார். ஆக கஜேந்திரன் மாதிரி இந்த அகங்காரம் மமகாரம் ரெண்டும் போகணும். அதுக்காக 2 பாட்டுல சொல்றார். போன பாட்டில் சொன்ன அதே விஷயம்தான். மாற்றாருனுக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் நடுவிரிமா போலேங்கிறது தான். இந்த வாசலையும் பார்த்தா அங்கன்மாலன் ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து
நின் பள்ளிக்கட்டில் கீழே சங்கம் இருப்பார் போலேன்னு அதே தான் சொல்ற. ஏன்னா ரெண்டுலயும் ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணுல மமகார நிவர்த்தி இருக்கு, ஒண்ணுல அகங்கார நிவர்த்தி இருக்கான். அப்படி இந்த பாட்டு இந்த கார்பண்யத்தை சொல்றதுக்காக இந்த பாசுரம் விசேஷமா வந்திருக்கு அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். நாங்கெல்லாம் எப்படி வந்திருக்கோம் அப்படின்னா வந்து தலை பெய்தோம். எப்படி தலை பெய்தோம்னா எப்படி ராஜாக்கள் எல்லாம் பூமியில அங்கன் ஞானத்தரசர் அழகான பிரதேசங்களுடைய பூமியில இருக்கிற ராஜாக்கள்லாம் அபிமான பங்கமாய் தன் அபிமானத்தை விட்டுட்டு நின் பள்ளிக்கட்டில் கீழே சங்கம் இருப்பார் போல் கும்பலாக வந்து உன்னுடைய பள்ளிக்கட்டில் கீழே இருக்கா போல நாங்க வந்திருக்கோம். ராஜாக்கள்லாம் தங்கள் அபிமானத்தை விட்டுட்டு வந்தா மாதிரி நாங்கள்லாம் எங்கள் அபிமானத்தை விட்டுட்டு வந்திருக்கோம் அப்படின்னா. ராஜாக்களாவது அபிமானம் இருக்கும், உங்களுக்கு என்ன அபிமானம் உண்டு? ராஜாக்கள்னா நான் ராஜா அப்படின்னு ஒரு அபிமானம் இருக்கும். நம்ம என்ன ராஜாவா? உண்மை இல்லையே. நமக்கு என்ன அபிமானம் அப்படின்னு கேட்டா அபிமானம்ங்கிறது எல்லா ஜந்துக்குமே உண்டு. எறும்புக்கு கூட அபிமானம் இருக்குமா? கொசுவுக்கு கூட அபிமானம் இருக்கும். கொசு கூட நம்மளை கடிக்கும் போது நம்ம காதுல வந்து சத்தம் போட்டு கடிக்குது. நான் வந்து உன்னை கடிக்க போறேன், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு வந்து கசப்பி. எறும்பும் தன் கையால் என் சான் அப்படின்னு தமிழ் ஒரு பாட்டு. எறும்பும் தன் கையால் 8 சான் இருக்கான். ஏன்னா மனுஷன் தானே பெரியவன்னா, மனுஷன் தன் கையால் 8 சான், எறும்பும் தன் கையால் 8 சான். என்ன வித்தியாசம்? அபிமானங்கிறது எல்லாருக்குமே உண்டு, மொத்த பேருக்கும் உண்டு. நமக்கு ஏற்ற அபிமானம் இருக்கும், அவர்களுக்கு ஏற்ற அபிமானம் இருக்கும், ராஜாக்களுக்கு ஏற்ற அபிமானம் இருக்கும். அப்படிதான் லோகத்துல இருக்கு. அதனால அந்த ராஜாக்கள் தன் அபிமானத்தை விட்டுட்டு கண்ணன் கிட்ட வந்து நிக்கிற மாதிரி நாங்களும் எங்க அபிமானம் என்ன இருந்ததோ அதையெல்லாம் மொத்தத்தையும் விட்டுட்டு உங்ககிட்ட வந்து நிக்கிறோம் அப்படின்னு முக்கியமான விஷயம். ராஜாக்கள்லாம் கண்ணனுடைய பள்ளிக்கட்டிற்கீழே அப்படி வந்து நின்றாள் அப்படின்னு ஒரு சரித்திரம் இருக்கு. ஜராசந்தன் அப்படின்னு ஒரு அரசனை கொல்றதுக்காக பாண்டவர்களை கூட்டுண்டு கண்ணன் போற. ஜராசந்தனுக்கும் கண்ணனுக்கும் என்னைக்குமே ஆகாது, ஆதி நாள்லேருந்தே ஆகாது. ஜராசந்தன் திருப்பி படையெடுத்துன்னு வந்தான். 17 தடவை படையெடுத்தான்னு வருது கண்ணன் கிட்ட. கண்ணனோட படையெடுத்துன்னு திருப்பி வரான். ஒவ்வொரு தடவும் தோத்து போறான். ஒவ்வொரு தடவும் ஜராசந்தன் யுத்தத்துக்கு சைன்யத்தோட கிளம்பும் போது ஜராசந்தனுடைய மனைவிகள் ராஜபத்னிகள்லாம் அவர் திரும்பி வந்தார்னா அவருக்கு ஆரத்தி எடுக்கணும், விஜய ஆரத்தி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆரத்தி எல்லாம் கரைச்சி தயாரா எடுத்து வைப்போம். ஆனா இவர் வரைச்ச தோத்துட்டு வருவாரா, அதனால அதுக்கு காரியமே இருக்காது. இப்படியே ஒரு 3 தடவை 4 தடவை பண்ணி பார்த்தா அப்புறம் கடைசியில் அவள் நிறுத்திட்டா. அவள் ஜெயிச்சுட்டு வரட்டும் அப்புறம் ஆரத்தி எடுத்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டான். இவனும் சளைக்கவே இல்லை, திருப்பி கண்ணனோட யுத்தம் பண்றதுக்கு வந்துட்டே இருக்கான். அப்ப கண்ணன் பார்த்தான், இந்த ஜராசந்தனை நாம கொள்றது சரியா இருக்காது, ஒரு ஆளை விட்டு கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காக பாண்டவர்களை அழிச்சுட்டு போய் ஒரு வேஷம் போட்டுண்டு அங்க போய் பீமசேனனோட கூட ஜராசந்தனை யுத்தம் பண்ணும்படி பண்ணான். என்ன வேணும் ஜராசந்தன் கேட்டான், யுத்தம் பண்ணணும் அப்படின்னா பீமசேனனோட யுத்தம் பண்றாங்க. பீமசேனனுக்கும் ஒரு உபாயத்தை சொல்லி கொடுத்து அவனை நேரம் இருந்தா அவனை சாகடிக்க முடியாது. அதனால ஏதோ சில சஞ்சைகள்லாம் பண்ணி ஜராசந்தனை வதம் பண்ணி முடிச்ச உடனேயே அவனுடைய ராஜ்யத்துல அநேக ராஜாக்களை சிறைப்பிடிச்சு வச்சிருக்கான். அவன் 16,000 ராஜாக்களை, சின்ன ராஜாக்களை எல்லாம் பிடிச்சு வச்சிருக்கான் ஜராசந்தன். இத்தனை பேரை நான் பிடிச்சு வச்சிருக்கேன்னு பெருமையா சொல்லிக்கிறான். ஒரு பெரிய மலை ஒண்ணு இருக்கு, மலை கோட்டையெல்லாம் இருக்கு. அதுக்குள்ள இந்த ராஜாக்கள் மொத்த பேரையும் அடைச்சு வச்சிருக்கான். யாருக்கும் சரியான ஆகாரம் கிடையாது, சரியான காற்று கிடையாது. எல்லாரும் வாடி வதங்கி முகமெல்லாம் சுருங்கி போய் தே நிர்கதாக கிரித்ரோண்யாம் மலினா மலவாசசா க்ஷுக்ஷாவாக சுஷ்கவதனாக சம்ரோத பரிகர்ஷிதாக ததிருஷுஸ்தே கனஸ்யாமம் பீத கௌசேயவாசசம். ஒண்ணுமே இல்லாமல் இருக்கா. ஜராசந்தன் போன உடனேயே கண்ணன் போய் அவளை எல்லாம் ரிலீஸ் பண்ண சொல்றா மொத்த பேரையும். அவ வரும்போதே என்ன நடக்கிறதுன்னு தெரியல பாவம். அதனால ஜராசந்தன் தான் கூட்டானோ அப்படின்னு பயம். என்ன பண்ண போறானோ இந்த பாவி, உயிரோட விட போறானோ இல்லையோ. ஏற்கனவே பட்னியும் குத்துயிரும் கொலையுருமா இருக்கா, பாடின்னு இருக்கா. சம்ரோத பரிகரிசிதா, சிறையில போட்டு இத்தனை பேர் அடிச்சானா அங்க இருக்கிறதுக்கே இடம் இல்லை. அப்படி இருக்கிறவாள் ராஜாக்கள் மொத்த பேரும் அபிமானத்தோடு இருந்தவர்கள். அவளுக்கு இந்த கதி. அப்படி அவ அங்கிருந்து வராலாம்.
தத்ருசுஸ்தே கனசியாமம் பீதகௌ கண்ணனை பார்க்கிறான் ஆச்சரியமாக, பீதாம்பரதாரியாக, மேகசியாமலையாக, குளிர்ச்சியான ரூபத்தினால, மழை வண்ணனாக, மேகவண்ணனாக கண்ணனை பார்த்த உடனேயே அவ கஷ்டங்கள் மொத்தமும் போயிடுத்தான். கிருஷ்ணசந்தர் சனாக்லாத துவஸ்த சம்ரோத சங்கிரமாக, கிருஷ்ணனை பார்த்த உடனேயே இத்தனை நாள் பட்ட கஷ்டமும் போயிடுதான் அந்த திருமேனியை சேவிச்ச உடனேயே. ஏன்னா அத்தனை குளிர்ச்சியான ஒரு திருமேனி. வெயில்ல இருக்கிற தாபம் அப்படிங்கிறது மேகத்தை பார்த்த உடனே போயிடும். அந்த மாதிரி திருஷ்ட ஏவிகி நசோகம் அபநேஷதி ராகவாங்கிற ராமாயணத்துல. ஸ்ரீராமனை பார்த்தாலே எங்க சோகம் போயிடுவேங்கிறா. ஸ்ரீராமனை பார்த்து அவன்கிட்ட பேசி அவன்கிட்ட தன் கஷ்டத்தெல்லாம் எடுத்து சொல்லி, அவனும் நான் உங்களை கஷ்டத்தை எல்லாம் போக்கடிக்கிறேன் கவலைப்படாதுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு அப்புறம் தான் கஷ்டம் போனோங்கிறது இல்லையா. ஸ்ரீராமனை பார்த்தாச்சுனாலே அப்பா நம்ம கஷ்டம் தீர்ந்தது அப்படின்னு தோணுமா. ஏன்னா அந்த அளவு ரட்சணம் செய்யக்கூடியவன் ராமன் இருக்கா, நம்ம கஷ்டம் தீர்ந்தது. சதிருஷ்டோ மிருடயாதினா அப்படின்னு வேதத்தில் வரும். அந்த அர்த்தத்தை தான் ராமாயணம் சொல்றது. அந்த மாதிரி கண்ணனை பார்த்தாலே போதும், கண்ணனை பார்த்தாலே இந்த தாபம் மொத்தமும் தீருமா. அவளுக்கு மொத்த தாபமும் தீர்ந்து கண்ணனை பார்த்து சந்தோஷப்பட்டு அப்பா நமக்கு ஒரு மோசனம் கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் திருவடியில விழறாள். கிருஷ்ணன் அவளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணி, நீங்கெல்லாம் கவலைப்படாதவோ, எல்லாரும் உங்களுடைய ராஜ்யத்துக்கு போங்கோ, அவாவாளுடைய ராஜ்யத்துக்கு அவாவா போங்கோன்னு விடை கொடுத்து அனுப்புறாள். அப்பதான் அவ அழகா ஒரு ஸ்லோகம் சொல்றாள், எங்களுக்கு ராஜ்யம் எல்லாம் வேண்டாம் கண்ணா, ராஜ்யம் இருந்துதான் பாழா போனோம், ராஜ்ய அபிமானம் இருந்தது எங்களுக்கு, நான் தான் ராஜான்னு நினைச்சுட்டு இருந்தோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் நான் பெரியவன் நினைச்சேன், நீ என்னடா ராஜா, நான் தான் ராஜான்னா, நீ என்னடா ராஜான்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு இருந்தோம். எங்களுக்கு மொத்தமும் போயிடுத்து இப்போ. ஏன்னா சிறையில போட்டு அடிச்சுட்டு உங்க கையில ஒண்ணுமே இல்லைங்கிறத காமிச்சுட்டான் ஜராசந்தன். இப்போ எங்களுக்கு என்ன கேட்டா சாந்தியா இருக்கும், எங்களுக்கு தயவு பண்ணி இனிமே ராஜ்யத்தை கொடுத்துறாங்க, எங்களுக்கு அபிமானத்தை கொடுத்தா, உன் திருவடி இருந்தா போரும், உன் திருவடி நினைச்சுன்னு எங்கேயாவது இருப்போம்னாங்க, எங்களுக்கு அதுவே போரும். வயம் புரா ஸ்ரீமத நஷ்ட திருஷ்டய ஜிகீஷயா இதரேதர ஸ்பிருதா கிரந்த பிரஜாஸ்வாஹ அதிநிர்கிருணா பிரபோ மிருத்யும் புரஸ்வா விகணைய துர்மதாக. எந்த ராஜாவா இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் அவன் போய்த்தானே ஆகணும். இன்னும் ராஜ்யம் போயிடும், இல்லை இவன் போகணும். ராஜான்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் இருக்கவங்க கூட ஒரு நாள் ஒண்ணும் இல்லை அப்படின்னு தானே ஆகணும். அதெல்லாம் நினைச்சு பார்க்காமல் நாங்கெல்லாம் ஒரு கருணையும் இல்லாமல் ஒருத்தர் அடிச்சுண்டு பிரஜாபாலனம் சரியா பண்ணாமல் கர்வத்துல இருந்தோம். இப்ப எல்லாம் தெளிஞ்சு போச்சு. இப்ப எங்களுக்கு இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே பிரணத கிளேசநாசாய கோவிந்தாய நமோ நமஹ. பிரணத கிளேசநாசாய, யார் உன் திருவடியில் விழறானோ அவ கஷ்டத்தை எல்லாம் தீர்க்கடிக்கக்கூடியவன் நீ ஒருத்தந்தான், போக்கடிக்கக்கூடியவன் நீ ஒருத்தந்தான். அது தெரிஞ்சு உன் திருவடியை மாத்திரம் பிடிச்சுட்டு இருக்கோம். இப்ப இதுதான் எங்களுடைய ராஜ்யம், உன் திருவடி தான் ராஜ்யம், வேற எதுவும் வேண்டாம், தயவு பண்ணி ராஜ்யத்துக்கு அனுப்பாதேன்னு அபிமான பங்கமாய் வந்து நிற்கிறாளாம். ஆனா கண்ணன் என்ன பண்ணா, இப்பதான் உங்களுக்கு ராஜ்யம் வேணும்னு அவளை திருப்பி அனுப்பிச்சுட்டான். எப்ப இந்த எண்ணம் வந்துருத்தோ அப்ப ராஜ்யத்துல சௌக்கியமா இருக்கலாம். பரதாழ்வான் ராஜ்ய பரிபாலனம் பண்ண மாதிரி ராஜ்யமே எனக்கு வேண்டவே வேண்டாம்னாரு. வசிஷ்டர் சொன்னா உனக்கு தான் ராஜ்யம் தான், கைகேயி சொன்னால் உனக்கு தான் ராஜ்யம் அப்படின்னா, ராஜ்யத்தை என் தலையில சுமத்தாதுங்கோ என்னால முடியலையேன்னார் பரதன். ராஜ்யஞ்ச அகஞ்ச ராமஸ்ய, நான் ராமனுடைய தாசனாச்சே, எனக்கு போய் ராஜ்யமாவது, நான் ராஜாவாவது. கோவிச்சுட்ட வசிஷ்டரை பார்த்து புரோஹிதரோட சண்டை போட்டாராம். புரோஹிதரோட சண்டை போடலாமான்னார், இந்த விஷயத்துல போடலான்னு போட்டார் அவர். எந்த விஷயம் அப்படின்னா, நான் பகவானுக்கு தாசன் அப்படிங்கறது இல்லைங்கிறார் அவன். அப்படி ஒரு புரோஹிதர் தேவையான்னா, தாசபாவத்தை தவிர்க்கிற புரோஹிதர் தேவையில்லை. அதனால ராஜ்யஞ்ச அகஞ்ச ராமஸ்ய தர்மந்தம் பக்துமர்கத்தின்னு சொல்லி வசிஷ்டரோட சண்டை போட்டு ராஜ்யத்தை விட்டொழிச்சு எனக்கு ராஜ்யமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி போனவரை சித்திரக்கூட்டத்துல பெருமாள் ராஜ்யத்தை அவன் தலையிலேயே சுமத்தி அனுப்புற, கூட பாதுகையும் சேர்த்து அனுப்புற. அப்போ பரதனுக்கு பாதுகையும் அரசும் ஈந்துங்கிற. பரதன் என்ன பண்ணார்னா, இது பாதுகா ராஜ்யம்னுட்டார். இப்போ பரதன் தான் ராஜ்ய பரிபாலனம் பண்றார். ஆனால் இப்போ ராஜ்ய பரிபாலனம் வேற.
வெறும் ராஜ்யத்தை ஏத்துக்க மாட்டார், பாதுகா ராஜ்யத்தை ஏத்துக்கிறார். அந்த மாதிரி நீங்கள்லாம் வெறும் ராஜ்யம் பண்ண வேண்டாம், எப்போ கிருஷ்ணன் தான் எங்களை காப்பாற்றுறான் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டோ அப்ப நீங்க போய் தாராளமா ராஜ்ய பரிபாலனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவளை ராஜாவாக்கி கண்ணன் அனுப்புறான். பரதன் மாதிரி ராஜ்ய பரிபாலனம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புறான். அந்த மனசுல வச்சுன்றா இந்த பாசுரம் வந்திருக்கணும்னு சொல்லுவார். அங்கன்மா ஞானத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டில் கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். அதே மாதிரி நாங்க வந்திருக்கோம் அப்படிங்கிற எல்லாம் உன்னுடையது அப்படிங்கறது தெரிஞ்சுன்னு வந்திருக்கோம். அங்கன்மான் ஞானத்து அரசர் அப்படின்னா எப்படிப்பட்ட அழகான பிரதேசங்களுடைய மகாபூமி, அதுல ராஜாவா இருக்கக்கூடியவர். இந்த ராஜாக்களுக்கு அபிமானம்லாம் போச்சுங்கிறது கூட விஷயம் இல்லை. அபிமானம் எப்படி வந்ததுன்னா, அபிமானம் வரத்துக்கே சந்தர்ப்பம் கிடையாது. ஏன்னா ஏதோ ஒரு பூமியில ஏதோ ஒரு மூலையில ஒரு சின்ன ராஜ்யத்தை வச்சுன்னு நான் ராஜா அப்படிங்கிற அபிமானம் எப்படி வர முடியும்? சோனீகோண சதாம்ச பாலன கலா துர்வாத கருவானல க்ஷுத்ர க்ஷுப்ய நரேந்திர சாட்டு ரச்சனா தன்யான் நமன்யாமஹே தேவம் சேவிதுமேவ நிச்சுனுமஹே யோசௌ தயாளு புராம் தானா முஷ்டிமுச்சே குச்சேன முனையே தத்தே ஸ்ம வித்தே சதாம். தேசியன் சொல்றார், பூமியில எங்கேயோ ஒரு மூளை, நல்லா யோசிச்சு பார்க்கணும். பூமியே பகவானுக்கு ஒரு மூளை தான். அண்டரண்ட பகிரண்டத்து ஒரு மாநிலம் எழுமால் வரை அப்படிங்கிற மாதிரி அநேக கோடி பிரம்மாண்டங்களை வச்சுண்டு ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய எம்பெருமான். அவனுக்கு பூமிங்கிற ஒரு சின்ன கடுகுக்கு சமானம். வராக அவதாரத்துல வராக பெருமாள் பூமியை எடுத்து தன் மூக்கு நுண்ணில் வச்சுக்கிறார். அப்போ பூமண்டலம் சர்ஷபாயதி எச்ச மூர்த்திங்கிறார் பாகவதத்தில். ஒரு பெரிய மலையில கடுகு வச்சா மாதிரி இருக்கான் அந்த வராக பெருமாளுடைய கொம்புல பூமி இருக்குது. பெரிய மலையில கடுகு வச்சா மாதிரி இருக்கான். அப்படி சகல லோகத்தையும் நிர்வாகம் பண்ற பகவான் இருக்கச்ச, அந்த அநேக கோடி பிரம்மாண்டங்கள் இருக்கச்ச, அந்த அநேக கோடி பிரம்மாண்டங்கள்ல ஒரு பிரம்மாண்டம், அந்த பிரம்மாண்டத்துல எத்தனையோ லோகங்கள் சதுர்தச புவனங்கள் இருக்கச்ச அதுல ஒரு புவனம், அதுலயும் எத்தனையோ தீபங்கள் இருக்கச்சு அதுல ஒரு தீபம், அதுல ஒரு வருஷம், அதுல ஒரு கண்டம், இப்படிலாம் போய் அதுல ஒரு சின்ன ஒரு ஊரு, அந்த ஊருக்கு ராஜாவா இருக்கிறவனுக்கு அபிமானம் வந்திருக்கு, நான் தான் ராஜா அப்படின்னா இது எத்தனை கேவலம். அதான் க்ஷுத்ர க்ஷுப்ய நரேந்திர சாட்டு ரச்சனா தன்யான் ந மன்யாமகே. அவள் நான் நினைச்சே பார்க்க மாட்டேங்கிற தேசிகன். என்ன பைத்தியகாரம், இப்படி கூட ஒன்று இருக்குமான்னா, இப்படி கூட ஒரு அபிமானம் வரலாமாண்ணா? பகவானுடைய பெருமையை நினைச்சு பார்த்தா எல்லாம் தானா போயிடும் அப்படிங்கிற. ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதையபானையர் பெருநாடு கால இம்மையிலே பிச்சை தான் கொள்வர் திருநாரணந்தாள் காலம் பெற சிந்தித்துயினோ. ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர், ஒரு நாள் மகாராஜாவா இருந்து இதெல்லாம் எனக்கு தான் சொந்தம், எனக்கு தான் சொந்தம், பக்கத்து தேசம் எனக்கு தான் சொந்தம், அந்த எதிர் தேசமும் எனக்கு தான் சொந்தம், எல்லாத்தையும் நான் ஜெயிப்பேனாக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவன் திடீர்னு ஒரு நாள் எதிராளிகள் எல்லாம் படைய திரட்டிண்டு மொத்த பேருமா சேர்ந்து வர தப்பிச்சா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போறான். ராஜ்யத்தை எல்லாம் போட்டுட்டு குடும்பத்தை எல்லாம் போட்டுட்டு இவன் ஓட்டம் பிடிச்சவன் சுரங்கப்பாதை வழியா போய் பக்கத்துல காட்டுல போய் இருந்தவன். ஒரு நாயகமாய் ஒன்றும் கிடையாது, பிச்சைக்காரனா இருக்கிறவன். ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர். அங்க போய் காட்டுல போய் ஆகாரத்துக்கு வழி இல்லாமல் அவஸ்தப்பட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா பிச்சை தான் எடுத்தான், வேற வழி கிடையாது. பிச்சை எடுக்கிறது போறதுக்கோ லஜ்ஜையா இருக்கு. ஏன்னா அவனுடைய ராஜ்யத்திலே போய் அவனே பிச்சை எடுக்கிறான். அவன் ராஜாவா இருந்த இடத்துலயே போய் அவனே பிச்சை எடுக்கணும்னா ஜனங்கள்லாம் என்னமா பேசுவான். அதனால தான் தெரியாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ராத்திரி வேளையில முட்டாக்கு தலையில போட்டுண்டு யாரும் தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக தலையை குனிஞ்சுண்டு அம்மா தாயே பிச்சை போடுன்னு அவனுடைய பிரஜைகள் கிட்டேயே கேட்க வேண்டிய நிலைமை. கருப்பு துணி எடுத்து தலையில போத்திண்டு கையில சின்னதா ஒரு ஓட்டு பாத்திரத்தை வச்சுண்டு இப்படியே அவன் ஊருக்கு போய் அவன் ஆண்ட ஊருக்கு பக்கத்துல ஒரு கிராமம், அந்த கிராமத்துக்கு போய் அம்மா தாயே பிச்சை போடுன்னு கேட்க வேண்டிய நிலைமை வந்துருக்கு. அப்படி கருப்பு துணியை போட்டு ராத்திரி வேலையில போனானா அங்க ஒரு கருப்பு நாய் ஒண்ணு இருந்தது, அதை மிதிச்சுட்டான். நாய் விடுவான் வல்வல்னு குறைச்சி அவனை கடிக்க ஆரம்பிச்சிட்டு
கருணாய் கவர்ந்த காலர் சீதைகி பானையர். இவனுக்கு இருந்த ஒரே சொத்து கையில பானை, அதுவும் கீழே வந்து அதுவும் சிதைஞ்சு போச்சு. பெருநாடு காண இம்மையினே பிச்சைதான் கொள்வர். என்ன இருந்து என்ன பிரயோஜனம்? எல்லாம் ஒரு க்ஷணத்துல இல்லாதாயிடுமே. க்ஷணே, ஒரு கணத்துல மொத்தமும் போயிடும், யாரா இருந்தாலும் சரி. அப்ப திருநாரணன் தாழ் காலம் பெற, காலம் முழுக்க நல்லா இருக்கணும் அப்படின்னா, காலம் முழுக்க க்ஷேமத்தை கொடுக்கணும் அப்படின்னா அது ஐஸ்வர்யமாகாது, அது நம்மளுடைய பலமாகாது. ஏன்னா என்னதான் பலம் இருந்தாலும் ஒரு க்ஷண காலத்தை ஒண்ணுமில்லாத பண்ணிடும். ஒரு ஆக்சிடென்ட் வந்தாச்சுன்னா போதும், உடம்பே ஒண்ணுமில்லாத ஆயிடும். என்னதான் ஐஸ்வர்யமானாலும் என்னைக்காவது ஒரு திடீர்னு ஏதோ ஒரு புயல் ஒண்ணு வரும், ஏதோ ஆபத்து வரும், ஜெயில போய் நிற்பான் கோடீஸ்வரன். அப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம். இப்படிதானே இருக்கு. கோடி கோடியா சம்பாதிச்சவன்லாம் ஜெயில உட்காரத பார்த்துட்டு இருக்கோம். திருநாரணந்தாள் எம்பெருமான் திருவடியை நினைச்சு பாருங்கோ. காலம் பெற, எந்த காலத்திலையும் கை கொடுக்கும், என்னைக்கும் குறையவே குறையாது, என்னைக்கும் கை கொடுக்கணும். அது இல்லாமல் இருக்கவா எல்லாம் அங்கன்மார் அபிமானம், அவளுக்கு அப்படி ஒரு அபிமானம் வந்தது. ஒண்ணும் இல்லை, எதுவும் சாஸ்திரம் இல்லை, எல்லாம் போகக்கூடியது. ஸ்மர நித்தியம் அனித்தியதான். என்னைக்குமே அனித்தியங்கிறத மறக்கவே கூடாதான். அப்படி இல்லாமல் இருந்தா கடைசியில, ஆனால் இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு கண்ணன் திருவடியில வந்து கதியா கிடக்கிற மாதிரி நாங்க வந்து கிடக்கிறோம். அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டில் கீழே சங்கம் இருப்பாள். வந்து சேர்ந்த இடம் எது அப்படின்னு கேட்டா பள்ளிக்கட்டில் கீழே, திருவடி நிலையில. பத்மநாப பெருமாள் சயனத்துல இருக்கும்போது 3 வாசல் வழியா சேவிக்கலாம். முதல் வாசல் வழியா திருமுகம் சேவிக்கலாம், 2வது வாசல் வழியா திருநாபி சேவிக்கலாம், 3வது வாசல் வழியா திருவடி சேவிக்கலாம். அப்படிதான் திருவனந்தபுரத்து பெருமாள் சேவை சாதிக்கிறார். அதுல நமக்கு இருக்க வேண்டிய இடம் எது அப்படி கேட்டானா பள்ளிக்கட்டில் கீழே பெருமாளுடைய திருவடி கீழே, ஆதிசேஷன் கீழே, பெருமாள் திருவடி கீழே, அதான் நமக்கு இடம். மேல பார்க்கக்கூடாது. அர்ஜுனன் துரியோதனன் 2 பேர் இருந்தால், 2 பேரும் கண்ணனை பார்க்க போனால் கண்ணனுடைய ஆதரவு வேணும் யுத்தத்துக்கு. யுத்தம் நடக்க ஒரு மகாபாரத யுத்தம், அதுக்கு கண்ணனுடைய ஆதரவு வேணும். அதுக்காக கண்ணன் கிட்ட கேட்கணும். அதுக்கு முதல்ல துரியோதனன் போனான். கண்ணன் சயனத்துல இருந்தான். துரியோதனன் கண்ணன் எழுந்துகட்டும் அப்படிங்கிறதா அது வரைக்கும் உட்காந்து இருக்கலாம் அப்படின்னு உட்காண்டான். உட்காண்ட இடம் எது அப்படின்னா கண்ணனுடைய சிரஸ்ல, தலைமாட்டுல. காலும் கீழே உட்கார்றதுக்கு அவனுக்கு இடம் கொடுக்கல அவன் மனசு. நாம ஒரு ராஜா, நாம ஹஸ்தினாபுரத்து ராஜா, நாம போய் அவன் காலும் கீழே விழுறதாவது, நாம அவன் தலைக்கு மேல படுத்து உட்காந்துக்கலாம் அப்படின்னு தலைமாட்டுல உட்காந்துட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு அர்ஜுனன் வந்தான். அர்ஜுன் வந்து கண்ணன் திருவடி கீழே உட்காந்துட்டான். இது எல்லாம் மொத்தமும் கண்ணனுக்கு தெரியும். கண்ணன் அப்படி தூங்கின்றவன், தூங்கின்றதா மாதிரி பாசாங்க பண்ணவன் பட்டுன்னு அப்படின்னு எழுந்தான். எழுந்த உடனே நேர இதில் அர்ஜுனன் தான் கண்ணுக்கு தெரிகிறான். ஏன்னா தலைமாட்டு கட்டில இருக்கணும், பின்னாடி இருக்கான். இப்போ பட்டு பார்த்தா அர்ஜுனா எப்போ வந்த சௌக்கியமா அப்படின்னா உடனே துரியோதனை குதிச்சான். நான் தான் முதல்ல வந்தேன் அப்படின்னா, நான் தான் முதல்ல வந்தேன், அவன் அப்புறம் தான் வந்தான். கண்ணன் சிரிச்சான். பிரதம நயனப்பா, நீ முதல்ல வந்தா என்ன, அவன் தானே முதல் கடாட்சம், அர்ஜுனுக்கு தானே முதல் கடாட்சம். சரி என்ன வேணும் அப்படின்னா, இந்த மாதிரி யுத்தம் வருது, சகாயம் வேணும். கண்ணன் சொன்னா நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன், நான் ஆயுதம்லாம் எடுக்க மாட்டேன், நான் யுத்தம்லாம் பண்ண மாட்டேன், நான் கூட வரேன், இல்லை என்னுடைய சைன்யத்தை அனுப்புறேன், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் கூட வரணுமா, இல்லை என்னுடைய சைன்யம் வேணுமா அப்படின்னா சைன்யம் வேணும்னு விட்டான் துரியோதனன். ஏன்னா நீ ஆயுதம் எடுக்க மாட்டேன், சண்டை போட மாட்டேன் அப்படின்னா அப்ப நீ இருந்த என்ன பிரயோஜனம், உன்னுடைய சைன்யத்தை கொடுத்துரு அப்படின்னுட்டான் துரியோதனன். சரி எடுத்துக்கோட்டான். அர்ஜுனன் கேட்டா, கண்ணா நீ இருந்தா போதும், நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன், நீ ஆயுதம் எடுக்க வேண்டாம், நீ யுத்தம் பண்ண வேண்டாம், என் பக்கத்துல நில்லு, அது போதும், வேற எதுவுமே வேண்டாம், நீ இருந்தா போரும் அப்படின்னுட்டான். அப்புறம் யுத்தத்துல என்ன ஆச்சுன்னு தெரியும். கண்ணன் பக்கத்துல இருந்து ஆயுதம் எடுக்காம இருந்தே மொத்த பேரையும் சம்பாரம் பண்ணிட்டான். ஆழ்வார் அழகா சொல்ற, கொல்லா மாக்கோல் கொலை செய்து பாரத போர் எல்லா சேனையும் இருநிலத்து அவித்த எந்தாய் அப்படிங்கிற. யாரையும் கொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு கையில குதிரை சாட்சியை கையில எடுத்துட்டு ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கடைசியில் அப்படி இருந்துட்டே கௌரவ சேனையில 11 அக்ஷௌகினி சேனை, பாண்டவர்கள் பக்கம் 7 அக்ஷௌகினி சேனை மொத்தத்தையும் ஒழிச்சுட்டான். இவன் ஆயுதம் எடுத்திருந்தாலே பரவாயில்லங்கிற ஆழ்வார். ஏன்னா ஆயுதம் எடுத்திருந்தா கௌரவ சேனையில 11 அக்ஷௌகினி சேனை போயிருக்கும். ஆனா இந்த பாண்டவர் பக்கம் 7 அக்ஷௌகினி சேனை பழிச்சிருக்கும். இவன் ஒரு பக்கம் ஆயுதம் எடுத்தா அந்த பக்கம் பழிச்சிருக்கும் இல்லையோ. அது இல்லாமல் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொன்னாதான் 2மே போச்சுன்னு.
அப்போ அதான் பள்ளிக்கட்டிற்கு கீழே அர்ஜுனன் அனுகிரகத்தை வாங்கின மாதிரி அந்த இடம் திருவடி கீழே பத்மநாப பெருமாளுடைய அழகு சேவிக்கணும், உற்சவரை சேவிக்கணும், நாபிக கவனத்தை சேவிக்கணும்னா நடுவில் சேவிக்கணும். சரணாகதி பண்ணணும் அப்படின்னா திருவடி கிட்ட போகணும். காற்பண்ய தோஷத்தோடு கூட சரணாகதி பண்ணணும்னா திருவடி கிட்ட தானே போகணும். அதான் பள்ளிக்கட்டிற்கீழே. சரண கமல பார்ஸ்வே சாதனம் வர்த்தசே துவம் அப்படிங்கிற தேசிக்கணும். பாதுகைக்கு அந்த முதல் கடாட்சம் கிடைக்கிறது என்ன காரணம்னு கேட்டா சரண கமல பார்ஸ்வே திருவடி கீழே பாதுகை இருக்கு. திருவடி கீழே இருக்கிறபடினால்தான் முதல் கடாட்சம் கிடைக்கிறதாம். பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோ. அவ எல்லாரும் கும்பலா வந்திருக்கா மாதிரி நாங்களும் கும்பலா வந்து இந்த இடத்துல வந்து நிக்கிறோம். நீ கண் திறந்து கடாட்சி தருண வேணும். அப்போ உன்னுடைய கண் எப்படி திறக்கணுங்கிறதுக்கு அழகா ஒரு உபமானம். கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிரிச்சிறிதே எம்மேல் விழியாவோ. தாமரப்பு மெதுவா மலர்ந்து 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 வரா மாதிரி புட்டுன்னு மலர்ந்துடாது. தாமரப்பு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா மலர்ந்து வரா மாதிரி அந்த செங்கன் சிரிச்சிறிதே கொஞ்சம் கொஞ்சமா மலர்ந்து எங்களை கடாட்சிக்கணும். பெருமாளுடைய திருக்கண் அழகுக்கு இதை காட்டிலும் அழகா சொல்ல முடியும். கிங்கினி வாய் செய்த, கிங்கினி அப்படின்னா ஆபரணங்கள்ல கொலுசு முதலான ஆபரணங்கள்ல உள்ளுக்குள்ள கல்லு வச்சு மூடியிருப்பான், பரல்லாம் வச்சு. உள்ளுக்குள்ள 3 கல்லு வச்சு அதை வந்து பாதி மூடியும் பாதி மூடாமையும் இருக்கா மாதிரி தாமரைப்பூ மாதிரி வெளியில வச்சிருப்பான். அப்ப ஜல் ஜல்னு சத்தம் வரும். அதை பூர்த்தியா மூடிட்டா அந்த சத்தம் வெளியில சரியா வராது. இல்ல நன்னா திறந்துட்டா உள்ள இருக்கிற கல்லெல்லாம் கீழே விழுந்துடும், சத்தம் வராது. இப்போ சப்தமும் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் கேட்டா பாதி மூடி பாதி திறந்துருக்கும். அந்த மாதிரி தாமரைப்பூ இருக்கான், பாதி மூடி பாதி திறந்து இருக்கான். அந்த தாமரைப்பூ மாதிரி கண்ணனுடைய திருக்கண் இருக்கான், பாதி மூடி பாதி திறந்திருக்கான். அந்த திருக்கண் கடாட்சம் எங்களுக்கு வேணுங்க. கிங்கினிவாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிரிச்சிறிதே எம்மேல் விழியாவோ. மொத்த கண்ணு திறந்து எங்களை பார்க்கணும்னு இல்லை, எங்களால மொத்தத்தையும் தாங்க முடியாதோ என்னமோ. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமா நீ பாரு. மொத்தமா ஏன் திறக்காது அப்படின்னா நம்மளுடைய கர்மத்தை வச்சு பார்த்தா, நம்மளுடைய அபச்சாரங்களை வச்சு பார்த்தா அது கண்ணனுடைய கண்ணை மூடச் செய்யும். ஆனால் நப்பின்னை பிராட்டியினுடைய புருஷகாரம் அவன் கண்ணை மலரச் செய்யும். கண்ணனுடைய சுவாதந்திரம் கண்ணை மூடச் செய்யும். ஆனா கண்ணனுடைய கருணை அந்த கண்ணை மலரச் செய்யும். இப்படியெல்லாம் மூடி மலர்ந்து இருக்குமா. அப்படிப்பட்ட செங்கண் தாமரை பூ போல இருக்கக்கூடிய சிவந்த கண் சிரிச்சிறிதே மேல் விழியாகும். கொஞ்சம் கொஞ்சமா என் மேல வந்து அனுகிரகம் பண்ணணும். தச்சயதா கப்யாசம் புண்டரீகம் ஏவமக்ஷினி அப்படின்னு வேதம் எடுத்து சொல்லு. பகவானுடைய திருக்கண்ணை பத்தி சொல்லும் போது தச்சயதா கப்யாசம் புண்டரீகம் தாமரப்பூ மாதிரி அவனுடைய கண் இருக்கு அப்படின்னு வேதம் புண்டரீகாட்சன் பெயரை வேதமே வைக்கிறது. பெருமாளுக்கே இருக்கக்கூடிய தனி பெருமை இது. அப்போ கப்யாச ஐதிஹ்யம் அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தம். அதுக்கும் இந்த பாட்டுக்கும் சம்பந்தம் இருக்கு. பகவத் ராமானுஜர் வந்து சின்ன வயசுல யாதவ பிரகாசர் கிட்ட வேதார்த்தங்கள் கேட்டு இருந்தார். யாதவ பிரகாசர் வேற மதத்தை சேர்ந்தவர். அவர்கிட்ட இவர் அர்த்தங்கள்லாம் கேட்டு இருக்கார். அப்போ இந்த இந்த வேத வச்சனத்துக்கு அர்த்தம் சொல்லணும். தஸ்யதா கப்யாசம் புண்டரீகம் ஏவமக்ஷினி அப்படின்னு இருக்கு. புண்டரீகம்னா தாமரப்பூ, தாமரப்பூ போல திருக்கண்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுல தாமரப்பூவுக்கு முன்னாடி ஒரு பதம் ஒன்று இருக்கு, கப்யாசம் அப்படின்னு. கப்யாச தாமரப்பூ போல திருக்கண் இருக்கு. இப்ப கப்யாசம்ங்கிற பதத்துக்கு அர்த்தம் சொல்லணும். அதுக்கு அந்த யாதவ பிரகாசர் அர்த்தம் சொல்லிட்டு இருக்கார். பகவத் ராமானுஜர் நின்றுட்டு இருக்கார், நின்றுட்டு கேட்டு இருக்கார், இவர் உட்கார்ந்து இருக்கார். அப்ப அதுக்கு அர்த்தம் சொல்லும்போது கப்யாசம்னா கபி அப்படின்னா குரங்கு, ஆசம் அப்படின்னா குரங்கு உட்காரக்கூடிய ஆசன பாகம், பிருஷ்ட பாகம். குரங்குடைய பிருஷ்டபாகம் செக்கச்செவேன்னு இருக்கும். அந்த மாதிரி சிவந்த தாமரப்பூ, அந்த தாமரப்பூ மாதிரி பகவானுடைய கண்ணு அர்த்தம். அவர் சொன்ன அர்த்தம் இது. குரங்குடைய பிருஷ்டபாகம் போல சிவந்து இருக்கக்கூடிய தாமரைப்பூ மாதிரி பகவானுடைய கண்கள் இருக்கு அப்படின்னு அர்த்தம் சொல்றார். பட் அப்படி சொல்லும் போதே இவருடைய தொடையில உஷ்ணமா ஜலம் வந்து விழது, சூட ஜலம் வந்து விழது. என்ன அப்படின்னு பார்த்தா நிமிர்ந்து பார்க்கிறார். பார்த்தா எதிர்க்க ராமானுஜர் அவர் அழுதுன்னு இருக்கார். அவர் சின்ன ரொம்ப பால்யத்துல
சின்ன குழந்தையா இருக்கும்போது நடந்த சம்பவம். இப்போ இவர் சொல்றதை கேட்ட உடனே அவர் அழற. ராமானுஜா ஏன்பா அழற அப்படின்னா, இல்லை நீங்க சொன்ன அர்த்தத்தை கேட்டா அழுக வந்தது. என்னாச்சு? இல்லை ஹீனோபமையா இருக்கே, உபமானம் இப்படியா சொல்றது? குரங்குனுடைய பிருஷ்ட பாகத்தை போல இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவா. அழகான திருக்கண்கள் எங்க, தாமரப்பூவே அந்த கண்களுக்கு உபமானம் ஆகாதுன்னு சொல்றதா? அப்படி இருக்கச்ச இப்படி ஒரு உபமானத்தை கேட்டா அழுக வராம என்ன பண்ணும்? அதான் அழுகையா இருந்தது. நான் சொல்லடப்பா, வேதம் தானே சொல்றது, கப்பியாசம் சொல்லியிருக்கேன், அதுக்கு அதுதானே அர்த்தம். இல்லை வேற ஏதாவது அர்த்தம் வருமானா உனக்கு தெரிஞ்சா நீ சொல்ல, இந்த அர்த்தம் இல்லை வேற அர்த்தம் இருந்தா சொல்ல, நீ சொல்ல என்ன. இப்ப ராமானுஜன் நான் அர்த்தம் சொல்லேன்னு ஆரம்பிக்கிறார். கபி அப்படின்னா சூரியன் அர்த்தம். வேதத்துல சூரியன்கிற அர்த்தத்துல கபின்னு சொல்ற வழக்கம் பல இடத்துல வந்திருக்கு. ஜலத்தை சாப்பிட்றபடினால கபியின் பெயர் சூரியனுக்கு. க அப்படின்னா ஜலம், பி அப்படின்னா பானம் பண்றவர். ஆற்றுல குளத்துல அங்கங்க இருக்கிற ஜலத்தை எல்லாம் சூரியன் அப்படியே வெயில் காலத்துல எடுத்துக்கிற அப்படின்னால அவருக்கு கபின்னு பெயர். ஆசம் அப்படின்னா மலர்றதுன்னு அர்த்தம். கப்பியாசம் அப்படின்னா சூரியனாலே மலர்ந்தான்னு அர்த்தம். சூரியனாலே மலர்ந்த தாமரப்பூ, அதாவது சூரியனால அப்பதான் மலர்ந்துன்னு இருக்கு. பாதி மலர்ந்து பாதி மலராமல் இருக்கக்கூடிய தாமரப்பூ போன்ற பகவானுடைய திருக்கண்கள் என்ன அர்த்தம். தஸ்ய யதா கப்பியாசம் புண்டரீகம் ஏவமக்ஷினின்னு அப்படி அர்த்தம் சொன்னார். ஆச்சரியமான அர்த்தம். அப்போ அந்த அர்த்தம் தான் இந்த பாசுரத்தில் இருக்கு. இந்த பாசுரம் அவர் மனசுல நிழலாடி இருக்கணும். இதுக்கு அழகான அர்த்தம், 3 அர்த்தம் சொன்னார் பகவத் ராமானுஜர். இந்த அர்த்தம் மாத்திரம் இல்ல, இன்னும் 2 அர்த்தம் சொல்லியிருக்க. இன்னொரு அர்த்தம் கபி அப்படின்னா தாமர தண்டு, தாமர தண்டுக்கு கபின்னு பெயர். அதுல ஆசம் அப்படின்னா இருக்கிறன்னு அர்த்தம். தாமர தண்டோட இருக்கிற தாமர பூன்னு அர்த்தம். அப்படின்னா அந்த குளிர்ச்சி, தண்டை விட்டு எடுத்து தாமரைப்பூ தனியா எடுத்தாச்சுன்னு வச்சுக்கோங்க, அது வாட ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லாமல் ஜலத்திலேயே தாமரை தண்டோடையே தாமரைப்பூ இருந்ததுன்னா அது குளிர்ச்சியா இருக்கும். அந்த அர்த்தத்தை சொல்ற. கம் அப்படின்னா ஜலம், அப்பியாசம் அப்படின்னா அதுல இருக்கிறதுன்னு அர்த்தம். ஜலத்துல இருக்கிற தாமரைப்பூ அப்படின்னா என்னைக்கும் வாடாமல் இருக்கிற தாமரைப்பூன்னு அர்த்தம். ஜலத்தை விட்டு எடுத்தாதானே வாடும். 3 அர்த்தம் பகவத் ராமானுஜர் சொல்லியிருக்கார். 3ஐயும் சேர்த்து ஒரு வச்சனத்துல அழகா சொல்லி, ரொம்ப பிரசித்தமான வச்சனம் அது, வேதார்த்த சங்கிரகத்துல இருக்கு பகவத் ராமானுஜருடைய வச்சனம். கம்பீராம்ப சமுத்பூத சுமிருஷ்டநால ரவிகர விகசித புண்டரீக தலாமலாயதே க்ஷணஹா. பெருமாள் பத்தி அழகா சொல்ற. கம்பீராம்ப சமுத்பூத சுமிருஷ்டநால ரவிகர விகசித புண்டரீகதல அமல ஆயதே க்ஷணஹா அப்படிங்கிற பெருமாளுடைய திருக்கண். தாமரப்பூ மாதிரினா வெறும் தாமரப்பூ மாதிரி இருக்குன்னு அர்த்தம் இல்லை, பாதி மலர்ந்து பாதி மலராம இருக்கு. தாமரப்பூ எப்படி குளிர்ச்சியா இருக்கும் அப்படி குளிர்ச்சியா இருக்கு. தாமரப்பூ எதெல்லாம் எப்படி நீளமா இருக்கும் அப்படி நீளமா இருக்கு. தாமரப்பூ எப்படி சிவப்பா இருக்கும் அப்படி சிவந்து வாத்சல்யத்தோடு இருக்கு. இத்தனை அர்த்தங்கள் உண்டு. 10 அர்த்தத்தையும் சேர்த்துதான் தாமரப்பூன்னு வேதம் சொல்றது. இத்தனை தாற்பயம் இருக்கு. அதை எடுத்து சொன்னாரா. அந்த மாதிரி அதே அர்த்தத்தை சொல்ற பாட்டு. செங்கன் சிரிச்சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்க 2 கொண்டு. அழகான 2 கண்கள், ஒன்னு சூரியன் மாதிரி இருக்கான், ஒன்னு சந்திரன் மாதிரி இருக்கான். திருமாவளிய 2 கண், திருமாவளிய கண்கள் சூரிய சந்திரர்களே திருமாவளிய திருக்கண்கள் தான் சொல்றது. ஆனா இப்போ கண்ணனா இருக்கும்போது சூரியன் மாதிரி ஒரு கண்ணு, சந்திரன் மாதிரி ஒரு கண்ணு. சூரியன் மாதிரி இருக்கக்கூடிய கண்ணு சத்துக்களை தப்பிக்கிறதுக்காக, சந்திரன் மாதிரி இருக்கிற கண்ணு ஆசிரியர்களுக்கு குளிர்ச்சியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இது 2மே அவனுக்கு எப்பவுமே உண்டா. இப்போ நரசிம்மாவதாரத்திலே 2 இருந்தது. ஒரு கண்ணால ஹிரண்யகசிபுவை சம்ஹாரம் பண்றார், கண்ணால பார்த்தேன். ஒரு கண்ணால பிரகலாதருக்கு கடாட்சம் பண்ண முடியும் நிருசிம்மனால, விஷமேக்ஷணகான் பெயர். 2 கண்ணு ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை, நமக்கு தான் 2 கண்ணு ஒரே மாதிரி இருக்கும். எல்லாம் கேட்டானா சீற்றத்தோடு அருள் பெற்றவன் அடிக்கீழ் புகனின்ற செங்கன்மால் அப்படிங்கிற நம்மாழ்வா பிரகலாதன் சொல்லும் போது, சீற்றத்தோடு அருள் பெற்றவன். ஒரு கண்ணில் சீற்றம் இருக்குச்ச இன்னொரு கண்ணில் அனுகிரகம் வாங்கிட்டவன் பிரகலாதன்கிற. அந்த மாதிரி அங்கன் அழகான கண் 2ம் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியல். அந்த 2 கண்களாலே எங்களை நீ கடாட்சம் பண்ணணும். எங்கள் மேல் சாபம் இழிந்து, அந்த கடாட்சத்தினால எங்கள் மேல இருக்கக்கூடிய சாபம் போகணும் அப்படிங்கிற.
எங்க மேல இருக்கக்கூடிய சாபம் பாபங்கள்லாம் போகணும். உன் கடாட்சத்தினாலே பாபம் போகணும். பாபம் மாத்திரம் இல்லை, சாபமும் போகணும். பாபம் கூட போயிடும், ஆனா சாபம் போகாது. சாபம் என்ன அப்படின்னு கேட்டா, யார் கொடுத்த சாபமோ இத்தனை நாளா பெருமாள் திருவடியை ஆசிரிக்காம இருந்தோமே, யார்கிட்ட என்னைக்கு எந்த சாபம் வாங்கினோமோ அனாதி காலமா பல ஜென்மங்கள் எடுத்தும் பெருமாள் பல அவதாரங்கள் எடுத்தும் பெருமாள் ஆசிரிக்கலையே. பெருமாள் வராக அவதாரம் எடுத்தார், பெருமாள் ரிசிம்ம அவதாரம் எடுத்தார், பெருமாள் திருவிக்ரம அவதாரம் எடுத்தார், பெருமாள் ராமாவதாரம் எடுத்தார், பெருமாள் கிருஷ்ணாவதாரம் எடுத்தார். ஏதாவது ஒன்னுலயாவது நாம் ஆசிரிச்சிருந்தோம்னா அன்னைக்கே நல்ல கதிக்கு போயிருப்போமே. இத்தனை அவதாரம் பெருமாள் எடுத்தும் நாம் அதுக்கு விஷயமாகாமல் நாம் இருந்திருக்கோம்னா கட்டாயம் அது பாபம் மட்டும் இல்லை, சாபமா இருக்கணும். அசுரர்களுக்கு சாபம் வந்தாவரை நமக்கும் ஏதோ சாபம் வந்துட்டா போல இருக்கு. இப்பதான் அதுக்கு விமோசனம் வந்துருக்கு. அந்த சாபம் போகணும், அது உன் கடாட்சத்தினால போகணும். எங்கள் மேல் சாபம், சாபம் போகணும்னா அது ஒன்னால்தானே போகும். அகல்யா சாப விமோசனங்கிற அகல்யாக்கு சாபம் போச்சு. ததாகதா ராகவ பாதரக்ஷே சம்பஸ்யமானேஷு தபோதனேஷு ஆசீதகல்யா தவ பாம்சுலேசீஹி அபாம்சுலானாம் துரிகீர்த்தனீயா. பாதுகாசத்தை அழகா சொல்றார். இத்தனை மகரிஷிகள் பார்த்துட்டு இருக்கச்ச அகல்யக்கு சாப விமோசனமா பல மகரிஷிகள் வந்திருக்கா. விஸ்வாமித்திரோட கூட 100 வண்டியில மகரிஷிகள் வந்தாண்டு ராமாயணத்துல. மிதிலைக்கு போற வழி இது. விஸ்வாமித்திரம் பெருமாள் ராமனும் லக்ஷ்மணனும் போறா, கூட 100 வண்டி வந்துதான். சகட்டி சதமாத்திரத்துன்னு வரும். 100 வண்டியில மகரிஷிகள் இருக்கா. எல்லாருமா சேர்ந்துதான் அந்த ஜனகருடைய யாகத்துக்கு பார்க்க போறா. இத்தனை பேரும் சாட்சி வச்சு அகல்யா சாப விமோசனம் நடக்குது. அப்போ சம்பஸ்யமானேஷு தபோதனேஷு, பல தபோதனர்கள், தபஸ்னால எதையும் மாற்றக்கூடியவர்கள், பாபத்தை எல்லாம் மாற்றக்கூடியவர்கள், சாபத்தை எல்லாம் மாற்றக்கூடியவர்கள், சாபத்தை எல்லாம் கொடுக்கக்கூடியவர்கள் எல்லாம் உண்டு. அப்படி இருந்துச்சு பெருமாளுடைய திருவடியில், அந்த திருவடி கீழே இருக்கக்கூடிய ஒரு சின்ன பொடி, அந்த பொடிப்பட்டு அகல்யா உத்தமோத்தமமான பத்திவிரதையானால் கௌதமர் அவருக்கு கொடுத்த சாபம் தீர்த்தது, சாபம் தொலைந்தது. அப்படின்னா அப்போ பெருமாளுடைய இதுக்கு அத்தனை பெருமை, கட்டாட்சத்துக்கும் அத்தனை பெருமை, அவருடைய திருவடி தூளுக்கும் அத்தனை பெருமை. அந்த மாதிரி எங்க சாபம் போனோம். அகல்யா சாபம்னா திருவடி தூள் பட்டு போச்சு. எங்க சாபம் போறதுக்கு உன்னுடைய கட்டாட்சம் இருந்தா போதும். அப்படி எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய் என்ன சாபம் தொலையும்படி கடாட்சம் பண்ணணும் என்று பிரார்த்திக்க. இந்த பாட்டில் முக்கியமான விஷயம் பகவானுடைய திருக்கண் அழகுதான். காலங்காத்தால சூப்பர் பாஸ்ல அந்த திருக்கண்கள்னாலே நம்ம கடாட்சம் கடாட்சம் கிடைச்சிருக்குன்னா, நமக்கு கடாட்சம் கிடைச்சால் அது ஒரு தனி பெருமை, அது ஒரு அழகு. சுவாமி தேசிகனும் இதே பாவத்தை ஒரு ஸ்லோகத்தில் அழகா சொல்றார். அர்த்தோன்மேஷாத் அதிக சுபகம் அர்த்த நித்ரானுஷங்கம் நாபி பத்மே தவ நயனயோஹோ நாத பஷ்யந்து சோபாம். பாதி மலர்ந்து பாதி மூடி இருக்கிற தாமரப்பூ மாதிரி பகவானுடைய திருக்கண் இருக்கு அப்படிங்கிறார். அர்த்தோன்மேஷாத் எந்த தாமரப்பூ அப்படின்னா நாபி பத்மே, பகவானுடைய நாபி கமலம் மாதிரி இருக்கான். தாமரப்பூ கூட வெளியில இருக்க தாமரப்பூ இல்ல, பகவானுடைய நாபி கமலத்திலே நாபியில ஒரு கமலம் இருக்கும் இல்லையோ, அந்த தாமரப்பூல பிரம்மா இருக்கிறோம் இல்லையோ, அதுவே சில சமயம் மூன்றலாம். ஏன்னு கேட்டா பகவானுடைய திருக்கண்கள் இருக்கும் இல்லையோ, அது சூரிய சந்திரனா இருக்கு. அந்த சூரிய சந்திரனா இருக்குன்னா அந்த சூரியன் பட்டா அந்த தாமரப்பூ மலரணும், சந்திரன் இருக்கும்போது அந்த தாமரப்பூ மூடணும். அப்போ 2 திருக்கண்கள்ல ஒன்னு சூரியனாவும் ஒன்னு சந்திரனாவும் இருக்கு. அப்படின்னால தாமரப்பூ மூடியும் இருக்கு, திறந்தும் இருக்கு, மலர்ந்தும் இருக்கு, ரெண்டும் இருக்கான். அப்படிப்பட்ட ஒரு சோபை நாபி பத்மே தவநயனையோ. அப்போ அந்த நாபி பத்மம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி கண்ணனுடைய கண்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பத்மாஜுஷ்டம் பஜது சரணம் பாதுகா லப்தவாரா பிரத்யாசன்னா தவ பரிஜனாக பிராத்தராஸ்தான யோகியாக அப்படின்னு இந்த பாசுரத்துல பாவத்தை வச்சே அந்த ஸ்லோகம். இது எல்லாமே ஆழ்வார் ஆச்சாரியர்கள்லாம் ஒருத்தருக்கு அத்தனை சம்பந்தம் இருக்கும். இந்த பாசுரம் வச்சே பகவத் ராமானுஜருடைய சீசு, அதை வச்சே சுவாமி தேசிகனுடைய ஒரு அழகான ஸ்லோகம். இப்படிதான் அமையும், எல்லாத்தையும் சேர்ந்து அனுபவிக்கணும். அப்படி விசேஷமான ஒரு திருக்கண் வர்ணனம், கடாட்சனுடைய வைபவம்,
கார்பண்யத்தினுடைய பெருமை, இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஆச்சரியமான பாசுரம் இது. இதற்கு சுவாபதேசம் பார்க்கும்போது ஆச்சாரிய கடாட்சம் அத்தனை விசேஷம் அப்படின்னு சொல்றது. அதுதான் முதல் பலமா நமக்கு. இந்த சம்சாரத்துல பாபத்தினாலே நாம எத்தனையோ கஷ்டப்பட்டு ஞானங்கிறது இல்லாமல் இருக்கும்போது காலமா அப்படியே இருந்துருக்கும். அப்ப தேசியன் சாதிக்கிறார், மன்யே பலம் பிரபல துஷ்கிருதசாலினோமே தொன்மூல தேசிக கடாட்ச நிபாதமாத்தியம். என்னுடைய பலம் என்ன அப்படின்னு கேட்டாங்க, ஆச்சாரியன் பண்ண முதல் கடாட்சம், ஆத்திய கடாட்சம். பெருமாள் சுப்பிரபாதத்துல கடாட்சம் பண்ற மாதிரி சின்ன வயசுல ஆச்சாரியன் பண்ண முதல் கடாட்சம், அதுதான் எனக்கு பலம். அந்த பலத்துல தான் இன்னும் வண்டி ஓடின்னு இருக்கு. இன்னும் இன்னும் எனக்கு நல்ல நல்ல க்ஷேமங்கள்லாம் வந்துட்டு இருக்கு, பகவத் அனுகிரகங்கள்லாம் வந்துட்டு இருக்குன்னா அதுக்கு காரணம் சின்ன வயசுல ஆச்சாரியன் பண்ண கடாட்சங்கிற. அதனாலதான் எப்பவுமே சின்ன வயசுல குழந்தைகளை எல்லாம் அழிச்சேண்டு போய் ஆச்சாரியன் கிட்ட சேவை பண்ணி வச்சுடணும், சேவை பண்ணி வச்சுடணும். அதுக்கப்புறம் அவன் படிக்கிறான், ஏதோ லௌகிகமான படிப்பெல்லாம் படிப்பான், ஏதோ பணமே கதி அப்படின்னு இருப்பான், ஏதோ கல்யாணம் தான் ஆன உடனே லௌகிக போகமே அப்படின்னு தெளிச்சுன்னு இருப்பான், புண்டே உண்டியே உடையே என்று உகந்தோடும் அப்படின்னு கண்டதையெல்லாம் பார்த்துட்டு இருந்தா கூட இந்த ஆச்சாரிய கடாட்சம் என்னைக்காவது ஒரு நாள் பலிக்கும். அவனுடைய 50 வயசுலயோ 60 வயசுலயோ 70 வயசுலயோ அவன் கொஞ்சம் விரக்தனாய் வந்து பகவத் விஷயத்துல ஈடுபடுறதுக்கு இந்த கடாட்சம் காரணமா இருக்குமா. அன்னைக்கு ஆச்சாரியன் கடாட்சம் பண்ணாருன்னு அப்போ தோணும், அது பலிக்கும், பலிக்காம போகாது. அதனால அதை பத்தி என்ன பெரிய கவலை எதுவும் படாமல் ஆச்சாரியன் கிட்டவே முதல்ல சேவை பண்ணி வச்சுடணும். இதுதான் அம்மா அப்பாவும் செய்ய வேண்டிய பிரதானமான ஒரு காரணம், பிரதானமான ஒரு காரியம். ஆனாலும் சரி, மகான்கள் யார் வந்தாலும் சரி, ஆச்சாரியன்னு இல்லை, மகான்கள் எல்லாருடைய கடாட்சத்திலையும் விஷயமாக்கிடணும், அவனை சேவிக்க வச்சுடணும். அதுதான் பலம்ங்கிற. மன்யே பலம் பிரபல துஷ்கிருதசாலினோமே. இதை காட்டிலும் பலம் எதுன்னு கேட்டா என்னுடைய பாபங்கள், பாபங்கள் தான் ரொம்ப பிரபலம், அதுக்குதான் பலம் ரொம்ப அதிகம். ஆனா அத்தனை பாபங்களுக்கும் ஒரு வழி சொல்ற மாதிரி அதை காட்டிலும் பலம் உடையதா இருக்கு இந்த ஆச்சாரியனுடைய தன்மூல தேசிக கடாட்ச நிபாதம் ஆத்தியம். தேசிகனுடைய முதல் கடாட்சம், தேசிகன் ஆச்சாரியன், ஆச்சாரியனுடைய முதல் கடாட்சம், அதுக்கு இருக்கிற பிரபாவம். இதுக்கு பல உதாரணங்கள் சொல்லலாம். சுவாமி தேசிகனே சொல்றார், நடாதுரம்மாள் கடாட்சம் தான் எனக்கு இந்த பிரபாவங்கிற, ஆளவந்தார் கடாட்சம் தான் தனக்கு அந்த பிரபாவம் அப்படிங்கிறார் பகவத் ராமானுஜர். யாதவ பிரகாசர் கிட்ட படிச்சுட்டு இருந்தாரு பகவத் ராமானுஜர். காஞ்சிபுரம் கோயில்ல யாதவ பிரகாசர் கோயிலுக்குள்ள அப்படி போகும்போது பின்னாடி அநேக சிஷ்யால் போயிட்டு இருக்கா, அவர் பின்னாடி. அதுல நம்ம ராமானுஜரும் போயிட்டு இருக்கார். எல்லாம் சின்ன பசங்க, எல்லாம் பசங்கள்லாம் அப்படி சின்ன பசங்களாம் குடிமையெல்லாம் வச்சுட்டு படிச்சுன்னு யாதவ பிரகாசர் பின்னாடி யாதவ பிரகாசர் கம்பீரமா போயிட்டு இருக்கார் ஆச்சாரியர். பின்னாடி இவர்கள்லாம் குடுகுடுன்னு ஓடும்போது ஆளவந்தார் பார்க்கற, ஆளவந்தார் கிட்ட எடுத்து சொல்றான், இவர்தான் ராமானுஜர் அப்படின்னு எடுத்து சொன்னான். உடனே ஆளவந்தார் ஒரு கட்டாட்சம் பண்ணாராம் ராமானுஜர், குளிர கட்டாட்சம் பண்ணார். அண்ணா வரணும் இவன் அப்படின்னு கட்டாட்சம் பண்ணிட்டு நேர காஞ்சிபுரத்தை வரதராஜ பெருமாள் சந்நிதியில போய் அங்க போய் ஒரு சரணாகதி பண்ற ராமானுஜருக்காக. இந்த பையன் அண்ணா வரணுங்கிறதுக்காக ஒரு சரணாகதி. எஸ்ய பிரசாத கலையா பதீர ஸ்ருணோதி பங்கு பிரதாவதி ஜவேன ச பக்தி பூகா அந்தః பிரபஷ்யதி சுதம் லபதே ச வந்த்யா தம் தேவமேவ வரதம் சரணம் கதோஸ்மி. ஒரு சரணாகதி, இந்த குழந்தைக்காக ஒரு சரணாகதி பண்ணா வரதராஜ பெருமாள் காத்துன்னு இருக்க. இதுதான் காரணம்ங்கிற பகவத் ராமானுஜர். அவர் மகாச்சாரியனா வந்ததுக்கு காரணம் இவர் பண்ண கடாட்சம். ஜகத்துக்கெல்லாம் ஆச்சாரியனா வந்ததுக்கு காரணம் இவர் பண்ண கடாட்சம். இந்த கடாட்சம் தான் காரணம்ங்கிற. அதே மாதிரிதான் சுவாமி தேசிகனுக்கும் அமைஞ்சது. அதனால ஏகைவ குரோர் திருஷ்டியா துவாபியாம் வாபி லபேதயது நத் திசிபிஹி அஷ்டாபிஹி சஹசிரேனாபி கஸ்யசித்துன்னு ஒரு ஸ்லோகத்தை முன்னாடியே சொன்னேன். ஆச்சாரனுடைய ஒரு கண் கடாட்சத்துக்கு சமானம் பரமசிவன் 3 கண்ணால கடாட்சம் பண்ணாலும் வராது. இல்ல பிரம்மதேவன் 8 கண்கள்னாலே, பிரம்மதேவனுக்கு 4 கலை இருக்கிற அப்படின்னாலே 8 கண்ணாலே கடாட்சம் பண்ணாலும் வராது. இந்திரனுக்கு 1000 கண் இருக்கு அப்படின்னாலே 1000 கண்ணால் கடாட்சம் பண்ணாலும் வராது. ஆச்சாரனுடைய ஒரு கண் பாரு, ஒரு ஓரமா பார்த்தா கூட போதும், மோட்சம் வரைக்கும் கொண்டு வச்சிடும் அவனை. இப்படி குழந்தை இருக்கேன்னு நினைச்சா போதும்,
இது நல்லா இருக்கணுமே நினைச்சா போதும், அது கட்டாயம் கொண்டு வச்சிடும். அந்த அவருடைய கடாட்சத்துக்கு பகவானே கிங்கரன், பகவானே காத்துன்னு இருக்கான். அவர் எந்த பக்கம் கடாட்சம் பண்றாரோ அந்த பக்கம் அனுகிரகம் பண்றதுக்கு பகவான் காத்துன்னு இருக்கான். அதனால அந்த கடாட்ச பெருமை இந்த ஸ்லோகம் சொல்றது, இந்த பாசுரம் சொல்றது. ஆச்சாரியன் கிட்ட எப்படி போகணும்னா, அங்கன்மாஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்தேன் பள்ளிக்கட்டிற்கு. பல பல ராஜாக்கள்லாம் தன்னுடைய அபிமானத்தை விட்டுட்டு ஆச்சாரியார் திருவடியில் வந்து நிக்கிற. பராசர பட்டர்கிட்ட பல ராஜாக்கள் வந்து ஆசிரிச்சா, பகவத் ராமானுஜர் கிட்ட பல ராஜாக்கள் வந்து ஆசிரிச்சா, சுவாமி தேசிகன் கிட்ட பல ராஜாக்கள் வந்து ஆசிரிச்சா. தேசிகனே எழுதியிருக்கார். அவரே சில ராஜாவுக்காக இந்த பிரபந்தம் எழுதி கொடுக்குறேன்னு எழுதியிருக்காரு. ராஜாக்கள்லாம் தங்க அபிமானத்தை எல்லாம் நாதமுனிகள் கிட்ட ராஜாக்கள் ஆசிரிச்சிருக்கா. நம்ம ஆச்சாரியர்களுக்கெல்லாம் அந்த பெருமை இருக்கு. இவா போய் ஒரு ராஜா கிட்ட போய் தன்னுடைய பாண்டித்யத்தை காமிச்சு, நான் ராஜகுருவா இருக்கேன், எனக்கு பல்லக்கு கொடுத்துருச்சு, அப்படியெல்லாம் கிடையாது. அப்படியெல்லாம் கிடையாது. பின்ன என்ன கேட்டா, ராஜாக்களே தன்னுடைய அபிமானத்தை எல்லாம் மொத்தத்தையும் விட்டுட்டு இதோ ஒரு மகாச்சாரியன் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமில்லாத இந்த ஆச்சாரியன் கிட்ட வந்து ஆசிரிச்சு நிக்கிறாளாம். அப்படி சிஷ்யன் போகணும், அபிமானத்தை எல்லாம் விட்டுட்டு. அபிமான பங்கமாய் வந்தனின் பள்ளிக்கட்டில் கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம், கிங்கினி வாய் செய்து தாமரை பூ போலே செங்கன் சிரிச்சிறிதே எம்மேல் விழியாவோ. அப்ப ஆச்சாரியனுடைய கடாட்சம் எங்களுக்கு கிடைக்காதான். அதுவும் தாமரை பூ போலே இருக்கிற கடாட்சம் தான், அதுவும் குளிர்ந்த ஒரு கடாட்சம் தான், அதுவும் ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கடாட்சம். பெருமாளுடைய கடாட்சத்தை காட்டிலும் சிரேஷ்டமான கடாட்சம்னு சொல்லணும். அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியல் எங்கள் மேல் சாபம் இழிந்து. இந்த ஆச்சாரிய கடாட்சத்தினால்தான் நம்மளுடைய சாபங்கள் எல்லாம் போகும் அப்படின்னு இந்த ஜீவனுக்கு, அனாதிகாலமா இருக்கக்கூடிய இந்த ஜீவனுக்கு இந்த சம்சாரத்துல தாசபாவம் அப்படிங்கிறது புரியாமல் ஏதோ சாபம் வந்து தடுத்துது. அந்த சாபங்கள் எல்லாம் போகும் அப்படிங்கிற. அப்போ ஆச்சாரனுடைய கடாட்சத்தினுடைய ஒரு பெருமையை எடுத்து சொல்றது இந்த பாசுரம். சுவாபதேசத்துல பெருமாளுடைய கடாட்சத்தினுடைய பெருமையை பொதுவா எடுத்து சொல்றது. அது சுபத்தை மாத்திரம்தான் கொடுக்குமா. பெருமாளுடைய கடாட்சம்ங்கிறது ஜாயமான கடாட்சம் ஒண்ணு இருக்கு. ஜாயமானம் ஹி புருஷம் எம் பச்சியன் மதுசூதனா சாத்விக சது விஜ்ஞேயா சவை மோக்ஷார்த்த சிந்தகா அப்படின்னு மகாபாரத ஸ்லோகம். ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தைய யார் கடாட்சம் பண்றாள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா. அந்த குழந்தைக்கு முதல் கடாட்சம் அது பிறக்கும் போது அதுக்கு கிடைக்கிற முதல் கடாட்சம் யாருடைய கடாட்சம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா. அது பகவான் கடாட்சம் பண்ணிட்டார் அந்த குழந்தைய, இந்த குழந்தை நன்னா இருக்கணும் அப்படின்னு கடாட்சம் பண்ணாருன்னா அப்போ அந்த குழந்தைக்கு வந்து ஞானம் எல்லாம் வந்து பிற்காலத்துல அது ஆச்சாரிய சம்பந்தத்தை பெற்று அது மோட்சம் வரைக்கும் அந்த குழந்தை போகுமா. பகவானுடைய கடாட்சம் இல்ல, வேற ஏதோ தேவதையினுடைய கடாட்சம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பலன் தான் கிடைக்கும் அந்த குழந்தைக்கு. ஒரு குபேரன் கடாட்சம் பண்ணார் அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கலாமா இருக்கலாம். ஒரு பரமசிவன் கடாட்சம் பண்ணார் அப்படின்னா அந்த குழந்தைக்கு லௌகிக ஞானம் எல்லாம் கிடைக்கலாமா இருக்கலாம். இல்ல வேற ஏதாவது கடாட்சம் பண்ணால், பார்வதி தேவி கடாட்சம் பண்ணார் அப்படின்னா அந்த குழந்தைக்கு நல்ல குடும்பம் வாய்க்கும் அப்படின்னு இருக்கலாம். லௌகிக பலன்கள் கிடைக்குமே தவிர சாத்விக சது விஜ்ஞேயா சவை மோக்ஷார்த்த சிந்தகா அப்படின்னா எந்த குழந்தை பெருவினாய் போய் தன்னுடைய ஆச்சாரியன் கிட்ட போய் அடியேன் இந்த மோட்சம்னு சொல்றாளே அது என்ன, அந்த மோட்சத்துக்கு உபாயம் என்ன அப்படின்னு கேட்கும் அப்படின்னா இந்த பகவானுடைய கடாட்சம் பெற்ற குழந்தைதான் அப்படி கேள்வி கேட்குமா. மோட்சம்னா என்ன, மோட்சத்துக்கு அடியனை சொல்லி தரணுமே, மோட்சத்துக்கு உபாயத்தை சொல்லி தரணுமே, இந்த சம்சாரத்தை விட்டு போகணுமேன்னு அந்த குழந்தைக்கு தான் அந்த சிந்தையே வருமா. பாக்கி குழந்தைகள்லாம் மோட்சம்னா என்னன்னு தெரியாது, சம்பந்தமே இல்லாமல் இந்த சம்சாரத்திலேயே இருந்துட்டு இருக்குமா. அதுக்கு ஜாயமான கடாட்சம் அப்படின்னு பெயர். அந்த கடாட்சம் மனுஷன் அப்படியே மாற்றும். குழந்தையா பிறந்த சாதாரணமா பிறந்த குழந்தைய மகா பாவனமாக்கி, அதான் பாவனையே அக்ஷிபாத்தைங்கிற. பனிபதி ரமணி எம் தேவ பரியங்கமுஜ்ஜன்னே பரிணமய சுபம் நஹ பாவனைஹி அக்ஷிபாதைஹி. யாதவா விதயத்துல மகாகாவியம் அது. யாதவா விதயங்கள் 2000 ஸ்லோகத்துக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு மகாகாவியம், தேசிகன் பண்ணது, ஸ்ரீகிருஷ்ண சரித்திரம். அதுல 19வது சர்க்கம் இருக்கு. அந்த சர்க்கத்துல 83 ஸ்லோகங்கள் இருக்கு. 83 ஸ்லோகங்களும் கிருஷ்ணனுக்கு சுப்பிரபாதம் பாடுற ஸ்லோகம் மொத்தமே. அந்த சுப்பிரபாத வேலையை வர்ணம் பண்ற ஸ்லோகம்.
யாமின்யபீதி யதுநாத விமுஞ்ச நித்ராம் அப்படின்னு கண்ணனுக்கு சுப்பிரபாதம் பாடி இன்னைக்கு சுப்பிரபாத சமயத்துல அந்த வேலையை வர்ணிப்பார். இது இப்படி இருக்கு, இது அப்படி இருக்கு. மேட்டில மேதிகள் தலைவிடும் ஆயர்கள் வேங்குழலோசையும் விடைமணி குரலும் ஈட்டிய இசை திசை பரந்தன வயலுள் இருந்தன சுரும்பினம் இலங்கையர் குலத்தை வாட்டிய வரிசிறை வானவரேரேன். அப்போ சுடரொளி பரந்தன சூழ்த்தி செய்யலாம் துண்ணிய தாரகை மின்னொளி சுருங்கி படொரளி பசுத்தலன் பனிமிதிவனோ அப்படின்னு சுப்பிரபாதம் பாடும்போது அந்த பக்கத்தில் இருக்க வேலையெல்லாம் வர்ணிப்பான். சூரியன் அழகாக வந்துட்டான், நட்சத்திரங்கள்லாம் மறைய ஆரம்பிச்சு, அழகாக தெண்டல் காற்று வீசின்னு இருக்கு, மாறுதம் வீசின்னு இருக்கு, கதிரவன் குணதிசை சிகரம் வந்தனைந்தான், அப்ப இருள் எல்லாம் விலகின்னு இருக்கு, நீ எழுந்திருக்கணும் அப்படின்னு அந்த பொழுதை வர்ணிச்சுதான் தாமரப்பூ மலர்ந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வர்ணிச்சுதான் சுப்பிரபாதம் பாடுவார். அப்படி எல்லா பிரகிருதியா இருக்கக்கூடிய இயற்கை வர்ணங்கள் எல்லாத்தையும் சேர்த்து அமைச்சு கண்ணனுக்கு சுப்பிரபாதம் பாடுற மாதிரி 83 ஸ்லோகம் இருக்கு அந்த சர்க்கத்துல. எல்லாம் ஆண்டாளுடைய திருப்பாவை தான் மூலம் எல்லாத்துக்குமே. ஏன்னா தாமரப்பூ வர்ணனம் அப்படி இருக்கு, அப்புறம் புல்லும் சிலம்பினகான் அப்படின்னு சொல்ற மாதிரி பட்சிகள் வர்ணனம் இருக்கு, ஏகப்பட்ட வர்ணனங்கள் இருக்கு. ஒரு மகாகவிகள் எல்லாமே பிரமிக்கும்படியான ஒரு சர்க்கம் அது. அதுல கடைசியில இந்த ஸ்லோகம் சாதிக்கிறார். சுப்பிரபாதங்கள்லாம் ஆனப்புறம் கடைசியில இந்த ஸ்லோகம் சொல்றார். பணிபதி ரமணீயம் தேவ பரியங்க முஜன்னு பரிணமே சுபம் நகா பாவனைகி அக்ஷிபாதை. பகவானே, நீ திருப்பள்ளியிலிருந்து மெதுவாக எழுந்து வந்து உன்னுடைய அழகான கடாட்சங்கள்னாலே எங்களை குளிர அனுகிரகம் பண்ணணும். அது பாவனம், எங்க சாபத்தை எல்லாம் போக்கும், எங்க பாபத்தை எல்லாம் போக்கும். அப்படிப்பட்ட கடாட்சங்கள்னாலே பரிணமய எங்க பாபத்தை போக்கடிக்கும், எங்களுக்கு சுபத்தை கொடு, பரிணமய சுபம், எங்களுக்கு மங்களங்களை கொடு, மங்களங்களை கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன். அப்ப ஆண்டாளுடைய இந்த பாசம் தானே அவர் மனசுல இருக்கு. பனிபதி ரமணி எம் தேவ பரியங்க முஜன்னு பரிணமய சுபம் நஹா பாவனைஹி அக்ஷிபாதைஹி. அது மாத்திரம் இல்ல, அந்த சுப்பிரபாத சமயத்துல பகவானுடைய கடாட்சம் விசேஷமா அமையறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, பிராட்டியினோட சேர்ந்து பெருமாள் இருக்கிறபடினால, ராத்திரி சயனத்துல பிராட்டியோட சேர்ந்தே பெருமாள் இருந்தபடினால அவனுக்கு அனுகிரகம் தவிர வேற எதுவும் பண்ண முடியாது. ராத்திரி முழுக்க பிராட்டி சொல்லியிருக்க. அதனாலதான் இங்கே நப்பின்னை பிராட்டியை சொல்லி நப்பின்னை பிராட்டி எழுப்பி கண்ணனை எழுப்பி அவனுடைய கடாட்சத்தை கேட்கிறான். அதுதான் மூல காரணம். காஞ்சிபுரத்துல வரதராஜ பெருமாள் சந்நிதியில பிம்மால வேளையில இல்ல சுப்பிரபாத சமயத்துல பெருமாளுக்கு சுப்பிரபாதம் பாடி பெருமாளை சேவிக்க போகும்போது தேசிகன் மன்ன ஸ்லோகம் அனிபிருதபதிரம் தைராகிதாம் இந்திராயாக கனகவலய முத்ராம் கண்டபாகே ததானஹ பனிபதி சயனீயாதுத்திதஸ்வம் பிரபாதே வரத சததமந்தர் மானசம் சந்நிதேயாக. இந்த சேவையே என் மனசுல எப்பவும் இருக்கணும், இந்த சேவையே இருக்கணும். அந்த சேவையில என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டான்னா, கனகவலய முத்ராம் பிராட்டினுடைய வலை முத்திரை அவனுடைய கழுத்துல இருக்கான். அந்த வலையினுடைய அடையாளம் கழுத்துல பட்டிருக்கான். அந்த வலையினுடைய ஆலிங்கனம் கிடைச்சிருக்கு அவனுக்கு. அப்போ அப்படி வந்தபடினால அது வெறும் பெருமாளுடைய கடாட்சம் இல்ல, பிராட்டியோடு சேர்ந்த பெருமாளுடைய கடாட்சம். செங்கன் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் அப்படின்னு கடைசியில சொல்ற மாதிரி வெறும் மால் இல்ல, திருமால் தான். அந்த திருமாலுடைய ஒரு கடாட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறார். அது அந்த வேலையில விசேஷமா கிடைக்குமா, பிராட்டியோடு சேர்ந்து இருந்தபடினால அது விசேஷமா கிடைக்குமா. அப்போ பனிபதி சைனியாதுச்சிதா, அப்போ அப்படி இருந்த நீ எனக்கு வந்து அனுகிரகம் பண்ணணும், அந்த சேவை என் மனசுல எப்பவும் இருக்கணுங்கிற. தேவநாயக பஞ்சாசத்துல திருவேந்திபுரம் தேவநாதனை பாடும்போதும் அப்போ அவனுடைய கழுத்து வர்ணனம், அவரோட முகத்திலிருந்து ஆரம்பிச்சு திருமுடியிலிருந்து ஆரம்பிச்சு திருவடி வரைக்கும் வர்ணனம் இருக்கு, அனுபவிச்சுட்டே வரார். எம்பெருமானுடைய திருக்கழுத்தை வர்ணிக்கும் போது பத்மாலயா வலய தத்த சுஜாதரேகே காந்திமே சகித சங்க நிபே மதிர்மே அப்படிங்கிறார். அந்த திருக்கழுத்துல பிராட்டியினுடைய கைவளை அடையாளம் இருக்கு, வளையல் அடையாளம் இருக்கு அப்படிங்கிறார். அங்கேயும் இவருக்கு அதே சிந்தை. அந்த திருக்கழுத்துல சேவை சாதிக்கிற பெருமாள் வரராஜ பெருமாள் இப்படி சேவை சாதிச்சிருக்கார், தேவநாத பெருமாள் இப்படி சேவை சாதிச்சிருக்கார். ஏன்னா வரத சததமந்தர்ன்னு சொல்லிருக்காரு இல்லையா, எப்பவும் மனசுல இருக்கணும்.
எப்போ மனசுல இருக்குங்கிறதுக்கு சாட்சி இவ 2 பேரும் இப்படி சேவை சாதிச்சதே சாட்சியா இருக்கு. அப்படி ஒரு பக்கம் பார்த்தால் பெருமாளுடைய விசேஷமான சேவை, இன்னொரு பக்கம் பார்த்தால் பெருமாளுடைய விசேஷமான ஒரு கடாட்சம், இன்னொரு பக்கம் பார்த்தால் அந்த கடாட்சத்துக்கு வாங்கிக்கிறதுக்காக நாமெல்லாம் அபிமான பங்கமாக மொத்தத்தையும் விட்டுட்டு பெருமாள் கிட்ட போய் கதி இல்லாமல் நிற்கக்கூடிய நிலைமை. இன்னொரு பக்கம் பார்த்தால் அந்த பெருமாளுடைய அந்த கடாட்சம் நம்ம மேல பட்டபடினால நம்ம மேல இருக்கக்கூடிய மொத்த சாபமும் தீர்ந்து மொத்த பாபமும் போய் பெருமாளை நினைச்சு சரணாகதி பண்ண தோன்றதோ இல்லையோ, சரணாகதிக்கு தடையா என்னென்ன பாபம் இருந்ததோ அதெல்லாம் மொத்தமும் இந்த கடாட்சத்தினால போகுமா. மொத்தம் போனா சரணாகதி பண்ண முடியும். சரணாகதி பண்ணால் அதுக்கப்புறம் நமக்கு மோட்சம் கிடைக்கும். அதனால எங்கள் மேல் சாபம் இழிந்து அப்படின்னு நமக்கு மேல இருக்கக்கூடிய சாபங்கள்லாம் மொத்தம் தீர்ந்த நிலை. இப்படி ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை இந்த பாட்டுல ஆச்சரியமாக ஆண்டாள் அருளி செய்திருக்கார். ஸ்ரீமத்யை கோதாயை நமஹா. சதமகமலீலா சாரு கல்ஹாரஹஸ்தா स्तनभरणमिताङ्गी सान्द्रवात्सल्यसिन्धुः अलकविनिहिताभिसृग्भिराकृष्टनाथा विलसतु हृदि गोदा विष्णुचित्तात्मजानः कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः।